ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி ஜிப்பு போட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தா ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்த ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து நான் வேணா உனக்கு ஜிப்பு போட்டு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண, அதாவது அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் சரியான பொம்பளை பொறுக்கி ஹீரோயினுடைய அம்மா சொத்துக்காக தான் இவன் ஹீரோயினோட அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஹீரோயினுடைய அம்மா இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ராமர் மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, அதனால நான் கொஞ்ச நாள் டூருக்காக இந்தியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டூருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கூட பாருங்களேன், அந்த ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயினை வந்துட்டு பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினை பின்பக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் நீ போயிட்டு இங்க தானே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவனோட ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுடைய அம்மாவோட சொத்துக்காக தான் அந்த ஸ்டெப் ஃபாதர் கல்யாணமே பண்ணிக்கிட்டான். அப்ப ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் அந்த ஆளுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜாமாவுடைய ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்தியால இருக்க தெரு ஃபுல்லா அலைஞ்சு ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறான். இந்த ஸ்ட்ரீட் பாக்ஸிங்ல நடக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா கும்பல் தலைவனுடைய ஒரு பையன் தான், ரொம்ப பெரிய பணக்காரன் வேற. ஹீரோ வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்ணுவான் போல இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ மேல யார் யார் பெட் கட்டுறீங்க வாங்க வாங்கன்னு சொல்ல ஹீரோ மேல ஏகப்பட்ட பேர் பெட் கட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஸ்ட்ரீட் பாக்ஸிங்லாம் பண்ண ஹீரோ தான் முதல்ல ஜெயிக்கிறான். காசெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தூசு மாதிரி. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து டே மச்சி இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம் தெரியுமான்னு சொல்ல அட போடா நீ அந்த காசை எடுத்துட்டு போடா, காசை வச்சு நான் என்னடா பண்ண போறேன், காசுனால தாண்டா நான் குளிச்சுக்கிட்டே இருக்கேன், காசை வச்சு தாண்டா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த காசுலாம் வேணான்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற வந்துட்டு அழகெல்லாம், அதாவது நம்ம இந்தியாவுடைய அழகெல்லாம் ரசிச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. தெரியாதனமா கீழே விழ வர சரியா வந்து நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் சாரி அண்ட் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோன்னே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் யாரா இவன் பேக்கா பையன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு அவங்களும் ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு போவேன். ஹீரோ இப்போ அவனுடைய வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணா ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக். ஹீரோவுடைய அப்பா அம்மா ஹீரோ இவங்க எல்லாருமே சின்ன வயசுல, அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கக்குள்ள எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டு ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய அப்பா என்ன காரணமோ தெரியல அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஹீரோவை வந்துட்டு இந்தியாவுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதாவது ஹீரோவுடைய அம்மா தாய்லாந்து கேர்ள். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போனோடனே தான் ஆக்சுவலி அம்மாவை மட்டும் நம்ம ஹீரோ பிரியல, அவனுடைய குட்டி தம்பியும் பிரிஞ்சிருக்கான். இப்ப ஹீரோவுடைய அம்மாவும் தம்பியும் தாய்லாந்துல இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்காங்க. இப்ப ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நம்மளுடைய எதிரி மாஃபியா கும்பல் இருக்கிற ஒரு தலைவன் நம்மள வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அதனால நீ எங்க போனாலும் கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பத்திரமா இருப்பான்னு சொல்ல ஹீரோவும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ இவங்க வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. மாஃபியா கும்பல்னாலே என்ன ஏதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பிசினஸ் பண்றது தானே, அவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்தியாவை வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க அந்த அனுமன் சிலைக்கு கீழே ஒருத்தவங்களை பாக்குறாங்க. இதுதான் நம்ம ஜாமாவுடைய செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோவையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. அதே கோயிலுக்கு நம்ம ஹீரோவும் வராப்ல. வந்தவொடனே மறுபடியும் ஹீரோயினை பாக்குறாப்ல. ஆல்ரெடி ஹீரோயினை பார்த்தோடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இல்லையா, மறுபடியும் ஹீரோயினை பார்த்தோடனே அவகிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான். உங்க அப்பா சொன்னார் இல்லையா வேற ஒரு கும்பல் நம்மளை துரத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கும்பலுடைய ஆளுங்க ஹீரோவை துரத்த ஹீரோ என்ன பண்றா அங்க நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை இடிச்சு தள்ளி விட்டுட்டு போவ. ஹீரோயின் டே யாரா நீ மொரட்ட ஆளா இருக்க, என்னை இடிச்சது சாரி கூட கேட்காம போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண. அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஹீரோவுடைய வீட்டுல கூட அட்டாக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பா சம்மால் போல இருக்கு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு அங்க 4-5 பேர் வராங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அங்க பரவாயில்ல அவருக்கு ஒண்ணு ஆகல போல இருக்கு. ஆனா இங்க நம்ம ஹீரோ கையில கன் இல்ல, ஆளை வந்துட்டு காலிடா அப்படின்னு நினைச்சா ஹீரோ தான் செம்மையா ஃபைட் பண்ண தெரியும் இல்லையா. சந்து சந்தா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரு சந்துக்கு அந்த ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து எல்லாரையுமே சர்ற மாதிரியும் அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ அங்க வந்து தப்பிச்சு போவேன். நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க என்னடா இவன் யாரா இவன் எதுக்குடா இவனுங்க எல்லாருமே அடிச்சுட்டு போட்டு போறான்னு சொல்லி யோசிக்க ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அவன் ஹீரோயினை பார்த்தா இல்லையா, ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப ஹீரோடைய அப்பா ஹீரோவை பேசாம நீ யூரோப் கிளம்பி போயிடுப்பா, நம்ம பின்னாடி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கு, அப்பாவுமே கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்ல ஹீரோ இல்லப்பா நான் யூரோப் போல நான் தாய்லாந்துக்கு போறேன், ஏன்னா நம்மளுடைய பிசினஸ் எந்தெந்த நாட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிரிகள் எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் தாய்லாந்து கிளம்பி போறேன்ப்பான்னு சொல்ல ஹீரோடைய அப்பாவும் சரி பத்திரமா போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு 2 பாடி கார்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஒருத்தவ
அப்பவே. சோ ஒரு பையன் ஒருத்தவன் அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட ஹீரோடைய அப்பா எந்த பொண்ணுங்களை வேணாலும் வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணலாம், ஆனா தாய் பொண்ணுங்களை மட்டும் லவ் பண்ணிட கூடாது, அதுக்கு பொறுப்பு நீங்க தான், அவன் மட்டும் தாய்களை லவ் பண்ணா உங்க 2 பேருமே சுட்டு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்ப செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் தங்கி இருக்க அந்த கோவிலுக்கு வரான். அங்க இருக்கிற ஒரு பூசாரி வந்துட்டு உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாம்பா, சோ சீக்கிரமா நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேங்கன்னு சொல்ல செகண்ட் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் தாய்லாந்துல தான் இருக்காங்க போல இருக்கு. ஹீரோவும் அப்பாவுக்கு வந்துட்டு டாடா பாபா எல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி தாய்லாந்துக்கு கிளம்ப ஹீரோயினும் அவங்களுடைய ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு தாய்லாந்துக்கு போறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாய்லாந்துக்கு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே இந்த ஸ்டெப் ஃபாதரோடைய வந்துட்டு அட்டூழியம் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த ஆள் வந்தோடனே ஹீரோயினை மறுபடியும் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு ஹீரோயின் அந்த ஆளை போட்டு சக்கத்தையா அடிச்சுட்டு நீ எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மோ, நீ எங்க அம்மாவுடைய சொத்துக்காக தான் நீ வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு நான் கண்டிப்பா புரிய வச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ஹீரோயின் வந்துட்டு சபதம் போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்தே குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய அம்மா பேர்ல ஒரு லேண்ட் ஒன்று இருக்கு. பட் ஆனா ஹீரோயினோட அம்மா அதை அவங்க ஸ்டெப் ஃபாதர் பேர்ல எழுதி வச்சிட்டாங்களோ என்னமோ சம்திங் தெரியல. அந்த லேண்ட்ல ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓனா ஆரம்பிக்கணும்னு தான் ஆசைப்பல இருக்கு. அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்க. அவங்க என்ன பண்றாங்க அந்த லேண்டை பார்க்க போலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க பாருங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் ஒன்று வருது. அது இடிக்கிற மாதிரி வந்தோடனே யாரா அவன் எப்ப பாரு நம்ம கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கான், இப்ப என்னடா பிரச்சனை, யாரா இவன் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த கார் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோது தான். ஹீரோ வந்துட்டு தங்கறதுக்கு ஹோட்டலுக்காக போயிட்டு இருக்கான் போல இருக்கு அவனோட பாடி கார்ட்ஸ் கூட. ஹீரோயின் யாரா இவன் காரை முன்னாடி கொண்டாந்து வந்தது இல்லாம இவ்வளோ ஸ்பீடா வர போயிட்டு இருக்கான், இது வந்துட்டு ஒரு மலை பிரதேசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா. ஹீரோ யாருடைய கார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பார்த்தோன்னே ஹீரோயினை பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அது மட்டும் இந்த சான்ஸ் எப்படி மிஸ் பண்ணுவா, அவ்வளவுதான் ஹீரோயின் கிட்ட இறங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. ஹீரோயின் ஐயோ இவனா ஆல்ரெடி இவன் வந்துட்டு 2-3 பேர் அங்க அடிச்சான்ல, வேணா இவங்கிட்ட ஏன் வம்புன்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல சார் உங்க காருடைய பேக் லைட் ஆன்ல இருக்கு அதுதான் வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிச்சாங்க. இப்ப நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வரக்குள்ள ஹீரோயினோட கார் நின்றுட்டு இருக்கத பாக்குறான். எதுக்கு இந்த கார் இங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இடம் நல்லா இருக்கே, இந்த இடத்த நான் வாங்கலான்னு இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இது என்னுடைய இடம் தான், ஆனா நான் இதை யாருக்குமே விற்கிறதா நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்ல இல்ல இந்த இடம் நல்லா இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வலிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் பேச உங்க பேர் என்னன்னு கேட்க என்னோட பேர் தனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணி அப்படியே செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. வீட்டை இவன் பூட்டி தான் வச்சுட்டு போயிருக்கான் போல இருக்கு. செகண்ட் ஹீரோடைய அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. என்னன்னா இவங்க சரியான வந்துட்டு குடிப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் கிடையாது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவங்க ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் இவன் தன்னோட அம்மாவுக்காக வேண்டிக்கிறதுக்காக கோயில் போயிருக்கான் போல இருக்கு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும், நான் சின்ன வயசுல எந்த வீட்டுல இருந்தனோ நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்ல செகண்ட் ஹீரோ வேலை தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. பாவம் ரொம்ப ஏழப்பட்ட பையன் எதுவுமே இல்ல போல இருக்கு. அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப் எல்லாக்கிட்டையுமே போயிட்டு வேலை இருக்கான்னு கேட்க யாருமே இல்லைன்னே சொல்லிடுறாங்க. பாவம் கால்லாம் வேற வந்துட்டு பூத்து போயிடுச்சு. ரொம்பவும் கால் வழியில நம்ம செகண்ட் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனோட ஹோப் அவன் விடல. சரி ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடும் சொல்லிட்டு மறுபடியும் அவனோட பையெல்லாம் தூக்கிக்கிட்டு வேலை தேடுறதுக்காக போவேன். இங்க நம்ம ஹீரோடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை அவனுடைய வீட்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தாலையா அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர. ஹீரோக்கு அந்த வீட்டுல பார்த்தோன்னே அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாமே அதை அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களுடைய ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அங்க ஆளுங்களே வர மாட்டாங்க போல இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு கஸ்டமர் யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ அங்க வராப்ல. செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சார் சாப்பிட வந்திருக்கீங்களா, வாங்க அப்படின்னு சொல்ல செகண்ட் ஹீரோ ஐயோ நம்ம வேலை கேட்கல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க என்ன சார் சொல்லுங்க சார் சாப்பிட தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க செகண்ட் ஹீரோ இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவை பாக்குறாங்க. இப்ப அதே ஹோட்டலுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அவனோட பாடி கார்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கான். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹே நீங்களா அப்படின்னோடனே ஹீரோயின் ஆமாமா இது என்னோட ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக இருக்கிற மெனு கார்ட்ல இருக்கிற எல்லா டிஷ்ஷையுமே ஆர்டர் பண்ணிடுறான். ஹீரோடைய பாடி கார்ட்ஸ்லாம் பாஸ் எதுக்கு இவ்வளோ டிஷ் ஆர்டர் பண்ணீங்க, நம்ம வந்திருக்கதே 3 பேர் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யாரு இவன் செம்ம பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு, எல்லா ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், நல்ல பையனா வர தெரியுதான், பெரிய பணக்காரன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்ல. அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இவனுக்கு தான் ஸ்ட்ரீட் பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இவனை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரீட் பாக்ஸிங் இடத்துக்கு வரான். அங்க இருக்கிற ஒருத்தவன் நம்ம ஹீரோ கிட்டே சவாலோட ஹீரோ தான் அடிச்சு துவம்சம் பண்ற
கொல்ற ஆளாச்சு, சம்மடி அடிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளை. லாஸ்டா நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். ஹீரோக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்குது. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் காசுனா பெருசா வந்துட்டு ஒரு இதே கிடையாது இல்லையா. சோ காசுனா நம்ம ஹீரோக்கு தூசு இல்லையா. அங்க நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு கிளீனிங் பண்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒர்க் கிடைச்சிருக்க போல இருக்கு. ஹீரோ அவனுக்கு கிடைச்ச காசை செகண்ட் ஹீரோ மேல தூக்கி போட்டு, இந்தா இதை நான் பெட் கட்டின காசு, இந்த அதை வேணா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே தூக்கி போட்டுட்டு போறான். எப்படி பாருங்களேன், காசை மதிக்காத ஒரு ஹீரோ. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ பரவாயில்ல, இதை வச்சு எங்க அம்மாவுக்கு நான் மருத்துவ செலவு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அவங்க அம்மாவுக்கு தேவையான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஆனா செகண்ட் ஹீரோடைய அம்மா, எனக்கு குடிக்க கொஞ்சம் காசு குடுறா, எனக்கு எவ்வளவுடா சம்பாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட இருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், செகண்ட் ஹீரோ பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் எடுத்துக்கு போனா அங்க நம்ம ஹீரோ கொடுத்த காசை எடுத்துட்டு வந்தா இவங்க அந்த காசை கூட பொறுக்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக டெய்லி ரெஸ்டாரண்ட் வர ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினும் நம்ம ஹீரோ பார்த்து ஏதோ பெரிய பணக்காரன் போல இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆமாண்டி பெரிய பணக்காரன் தான் போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோ கிட்ட நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோவா வெட்டுறது குட்டுறது அப்படின்னு சொல்ல. ஆனா யாருக்குமே ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ தான் மாஃபியா கும்பல சேர்ந்தவள் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நான் ஊருக்கு புதுசேன வந்துட்டு இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தி காமிக்கிறீங்களான்னு சொல்ல, ஹீரோயினும் இந்த சந்தெல்லாம் நடக்கும் இல்லையா தாய்லாந்துல, அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. சோ ஹீரோ கிட்ட நீங்க என்னதான் பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோ கெஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, தெரியலங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நான் இந்த மாதிரி வந்துட்டு துணிங்க எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா ரீலா விட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினும் அதை நம்பிட்டு, ஹோ அப்படியா எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய பாடி கார்ட்ஸ், ஹீரோ இப்பெல்லாம் தனியாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான்றனால ஒருவேளை அந்த ரெஸ்டாரண்ட் போனா ஹீரோ லைக் பண்றானோ, அவங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு நம்மள உயிரோடே விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினா அன்னைக்கு நைட்டு டெலஸ்கோப்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து, ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே, ஹீரோக்கு தான் ஸ்டார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸ்டார்ஸ்ல ஏ முதல் அக்கு வரை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது இந்த ஸ்டார், இந்த ஸ்டாரோட பேர் அது இதுன்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்லப்பா உனக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு வர, மறுபடியும் அந்த ஸ்டெப் ஃபாதர் மறுபடியும் நம்ம ஹீரோயினோட வாயை பத்தி ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண, அறிவே இல்லையா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஒரு ஜென்மனின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டெப் ஃபாதரை திட்டிக்கிட்டு போவ. ஆக்சுவலி ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் பேர்ல தான் அந்த லேண்ட் இருக்குது போல இருக்கு. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு அந்த லேண்ட் வேணுமாங்கன்னு சொல்ல, சின்ன வயசுல எதுக்குமா பிசினஸ்லாம் அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோ இங்க தாய்லாந்து வந்ததுக்கான ரீசனே என்னன்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இங்க வந்திருக்கான். கண்டிப்பா உங்களை நான் கண்டுபிடிப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்க, இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் தெரியுமா, ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு வந்தது வேற யாரையும் கிடையாது, செகண்ட் ஹீரோவுடைய அம்மா தான். அப்ப நம்ம செகண்ட் ஹீரோவுடைய தம்பி வேற யாரும் கிடையாது, ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் அண்ணன் தம்பிங்க தான். ஹீரோ அவனுடைய வீட்டுல ஏதோ புக் ஷெல்ஃப் கிட்ட தேடிட்டு இருக்கான். என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோவுடைய தம்பி செகண்ட் ஹீரோ விளையாடின கார் போல இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அதை வந்துட்டு ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் வச்சுக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஷாப்புக்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு வேலைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ என்ன பண்றா, சாப்பிட்ட அதாவது வந்துட்டு கஸ்டமர் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மிச்சி மீதி சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஹீரோ பேக் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், எதுக்காக இவன் மிச்சி மீதியை பேக் பண்ணிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு யாருக்கும் டொனேஷன்லாம் பண்ண மாட்டோமே, எல்லாமே எடுத்து கீழே தானே கொட்டுவோம்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோ அந்த மிச்ச மீதியை அவங்க அம்மாவுக்கு தான் பேக் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவங்க அம்மா கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு வந்துட்டு வீட்டுக்கு வாங்க, நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வேணா இதை குடிங்கம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க, இதை பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னப்பா உன்னோட நிலைமை இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கா, நீ ஆல்ரெடி எங்களுடைய வந்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன்னு நினைச்சோம், நீ வந்துட்டு எங்க ஹோட்டல்ல இதுக்கப்புறம் வெயிட்டராரு, உனக்கு ஒரு நல்ல சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோவை அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வரான். ஹீரோவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது அந்த பையன்ல அன்னைக்கு நம்ம காசு எடுத்து விட்டு இருந்தோமே அவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஸோ இப்போ வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரை போய் அட்டன் பண்ண போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை அனுப்பிச்சு வைக்க, ஹீரோ வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறான் பாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ மேல கையை போட ஹீரோக்கா செம்ம ஜெலஸ் ஆயிடுது. இதனால ஹீரோ என்ன பண்ணா, செகண்ட் ஹீரோவுடைய காலை மிதிச்சு அவன் கையில வச்சிருக்க சாப்பாடு எல்லாம் கீழே தட்டி விட்டுறான். ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவுக்கு செம்மையா ஜெலஸ் ஆகுது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் கோவம் வர பட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் ஹெல்ப் பண்றதை பார்த்து. அதுக்கடுத்த சீன்ல ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதருக்கு ஹீரோயின் ஹீரோ கூட ஊர் சுத்துறாங்க, யாரோ ஒரு பையன் கூட ஊர் சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க மூலமா தெரிய வருது பாருங்க, அவரு யாரா அதுன்னு சொல்லிட்டு கடுப்பாங்க. சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்தா ஹீரோயின் கூட சேர்த்து நம்ம செகண்ட்
செகண்ட் ஹீரோவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. ஸ்டார்ஸ் எப்பயுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டு வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அப்ப கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோக்கும் இது அந்த ஸ்டார் அது அந்த ஸ்டார்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு ஸ்டார்ஸ்லாம் எதுவும் தெரியாது வாங்க போலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா நடந்துக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு செகண்ட் ஹீரோ கூட ஹீரோயின் பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்ப ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு துணையா நம்ம செகண்ட் ஹீரோவும் இருக்கான் பாருங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வெளியே சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வந்துட்டு ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதருடைய இது ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஸோ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல தீயை வச்சுட்டு கூட சேர்ந்து வந்துட்டு லாக்கையும் பண்ணி விட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லா தீ பரவிட்டு இருக்க செகண்ட் ஹீரோவா நம்ம ஹீரோயின் எப்படியோ காப்பாத்திட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு யதார்த்தமா வராம பாருங்க, அங்க தீ பரவிட்டு இருக்கத ஹீரோ பாத்துறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே கதவெல்லாம் அடிச்சு ஒடிச்சு எப்படியோ உள்ள போயிட்டு ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுது. செகண்ட் ஹீரோ சரி நான் போயிட்டு உள்ள போய் தீ அணைச்சிட்டு வரேன்னு சொல்ல, இது வந்துட்டு உள்ள போகாத உள்ள ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் எரிஞ்சிட்டு இருக்கு நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோவும் கூட சேர்த்து போயிட்டான். இப்ப ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை எப்படியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் இருந்தனால நல்ல வேலை என் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு பாதிப்படைஞ்சு தப்பிச்சிச்சு, உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியாமான்னு கேட்க, ஆனா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் டாட் வந்துட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, யார் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா நமக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியா எனக்கு என்னமோ வந்துட்டு பண்ணவங்க என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தான் தோணுது, கண்டிப்பா நானே அவங்கள கண்டுபிடிச்சு வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஜெயிலில் அடைக்காம விட மாட்டேன்னு சொல்ல வந்துட்டு ஸ்டெப் ஃபாதருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்மளதான் சொல்றா பல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு அவங்களுடைய கிச்சன்ல கொஞ்சம் நெருப்பு பட்டுருச்சு இல்லையா ரெஸ்டாரண்ட்ல, அதனால வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் நாளைக்கு மூடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோ என்ன பண்றா சமோசா எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினா ஏய் வா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சமோசா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு தாய்கள் தானே, நம்ம செகண்ட் ஹீரோ ஆல்ரெடி இந்தியால வந்துட்டு அந்த கோவிலுக்கு போனப்ப இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிட்டுருப்பான், அதனால இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அதை செஞ்சு காமிச்சு இதையும் நம்ம ஹோட்டல்ல இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்ததான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு லீவ் விட்டுருக்கான்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹோட்டலுக்கு லீவ் விட்டுருக்கா அப்புறம் எதுக்கு இந்த வெயிட்டர் பையன் இங்க நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை இன்சல்ட் பண்ண ஹீரோயின் ஏன்பா உன்னை இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வந்துட்டு என்னமோ தெரியல எனக்கு இந்த இடியட்டை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ முன்னாடியே சொல்லிட்டான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதரும் அம்மாவும் வராங்க பாருங்க. ஹீரோ பார்த்தோன்னே ஸ்டெப் ஃபாதருடைய மூஞ்சே அப்படியே மாறிடுது. ஆனா ஹீரோயின் இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயினோட அம்மா பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனா அந்த ஸ்டெப் ஃபாதர் மட்டும் செம்மையா கடுப்பாயிட்டான். போற போக்குல வந்துட்டு தன்னோட வைஃப் கேட்டேன் நம்ம பொண்ணு இப்படிப்பட்ட பசங்களோட பழக்கத்துல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, ஏதோ அந்த பையன் பாக்குறதுக்கு ஏதோ வந்துட்டு இந்தியன் பையன் மாதிரி இருக்கான், எனக்கு எதுவும் சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்ல, ஹீரோ என்ன பண்றான் இன்னைக்கும் நான் ஸ்டார்ஸ் பார்க்க போறேன் ஹீரோயின் கூட, தயவு செஞ்சு எங்க கூட வந்துடாத ஓகேவா, இந்தா கொஞ்சம் காசு, அது மட்டும் இல்லாம நீ ஹீரோயின் பக்கமே வரவே கூடாது, ஒழுங்கா இங்க வந்து போடான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட காசை கொடுக்க, ஹீரோயின் அங்க வராங்க பாருங்க. செகண்ட் ஹீரோ டக்குன்னு காசு எடுத்து அவனுடைய ஜேப்ல வச்சுட்டு நான் இன்னைக்கு லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கா ஒன்னும் புரியவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி நம்ம ஸ்டார்ஸ் பார்க்க போலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்க, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நின்ன மணிக்கா ஹீரோயினுக்கு தூக்கம் வந்துருச்சாமா, இதை நம்ம நம்பணும். ஸோ ஹீரோயினும் தூக்கம் வந்துகிட்டு ஹீரோ மேல அப்படியே வந்துட்டு சாஞ்சி படுத்துடுறாங்க. ஹீரோக்கா அப்படியே செம்ம சந்தோஷம், அப்படியே கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்க போது போல இருக்கு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோடைய அம்மா யார்கிட்டயும் கடை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஆளுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கடத்தை எப்பமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு பாவம் அவங்களை கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோடைய அம்மா தான் இவங்களும். இப்ப ஹீரோ என்ன பண்றா ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர செகண்ட் ஹீரோ பலூன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா பாருங்க என்கேஜ்மெண்ட்காக. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துறான். ஹே என்னடா பண்ற நீ, எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்க, இல்ல நேத்து தான் நான் தான் லீவ் போட்டேன்லன்னு சொல்ல, உனக்கு இன்னும் எவ்வளவு காசு தரணும் சொல்லு, ஒழுங்கா வந்துட்டு ஹீரோயின் இருந்து நீ மொத்தமாவே விலகி போயிடுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க. அங்க இருந்து கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா வராங்க பாருங்க. செகண்ட் ஹீரோடைய கையில பலூன் இருந்ததுனால ஹீரோவால வந்துட்டு அவனுடைய அம்மாவையே பார்க்க முடியல. ஏன்னா பலூன்லாம் அப்படியே வந்துட்டு முகத்தை மறைச்சிருச்சு. இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ஹீரோ உடனே அவங்க அம்மாவை பார்த்து இருந்திருக்கலாம், நல்ல வேலை செகண்ட் ஹீரோ கூடயும் சண்டை போடாம இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, விதி விளையாடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய கஸ்டமர்ஸ் ஹீரோயினை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டே வேணாம்னு நினைக்கிறேன், எல்லாமே ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு, இங்க ஒரு பாட்டு கச்சேரி இல்ல ஒரு டான்ஸ் கச்சேரி இல்ல, எப்படி என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை நான் இங்க நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் ஹீரோ அவங்க அம்மாவை
தனியா கூட்டு போய் காசு கொடுத்துறான். இந்த விஷயத்த ஹீரோடைய பாடி கார்டு கேட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ போயிட்டு மேடம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே பண்றேன், ஃபங்க்ஷன் இங்க தான் நடக்கணும், ஓகேவா, எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் நீங்க அந்த எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டேன். ஹீரோயின் இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஆகலையேன்னு ஃபீல் பண்ண செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து செகண்ட் ஹீரோடைய அம்மா கடங்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட ஹீரோ என்ன பண்ணா பாட்டு கச்சேரி அதுக்கப்புறம் டான்ஸ்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் எல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டான். ஆனா இதெல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் இது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. லூஸ் மாதிரி நடுவில் வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை சாட்டிஸ்பாக்சன் பண்றேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயினால பொறுத்துக்கவே முடியல. சோ ஹீரோயின் உம்முன்னே இருக்காங்க. ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒட்டி ஒட்டி பேசிட்டு இருக்காது. நம்ம செகண்ட் ஹீரோவும் பார்த்து லைட்டா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப ஹீரோ என்னதாமா ஆச்சு சொல்லுமான்னு சொல்ல ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் வச்சு நீ காசை வச்சு சரி பண்ணிட்டு இருக்கியா, இது என்னோட பிசினஸ், ஓகேவா, பிசினஸ்க்கு நடுவுல நீ ஏன் வர, எனக்கு வந்துட்டு தெரிஞ்சதை நான் பண்றேன், என்னோட கஸ்டமரை நான் சாட்டிஸ்பாக்சன் பண்ண போறேன், நீ ஏன் உன்னோட காசை வச்சு இதெல்லாம் சரி பண்ற, இதை என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்குமே ஒரு மாதிரி கடுப்பாவுது. நம்ம ஹீரோ அப்படியே பல்ல கடிச்சிட்டு அங்க வந்து நகர்ந்துடுறான். இப்ப செகண்ட் ஹீரோ போயிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு போறாங்க. ஏன்னா ஹீரோயின் ஒரு மாதிரி அல்ற ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே அமைதியா இருந்துறான். அப்ப ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்க செகண்ட் ஹீரோ போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான் பாருங்க. இது தூரத்துல இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செகண்ட் ஹீரோ மேல செம்ம கோவம் வருது. அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான் ரொம்ப சோகமா. இன்னும் அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் நம்ம செகண்ட் ஹீரோ அவனுடைய ஒரு செயின் ஒன்னு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவங்க அப்பாவும் நினைச்சு. ஏன்னா ஹீரோடைய அப்பா தான் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு அந்த செயினை போட்டு விட்டுருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து என்ன உங்க அப்பாவும் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அவர் வரவே மாட்டாரு, நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, நான் கூட ரொம்பவும் கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோ வெளியே திட்டாங்க. பட் ஆனா ரூம்குள்ள போயிட்டு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சாங்கன்னா ஹீரோடைய அம்மாவை ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஏதோ இல்லீகலா அஃபேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்துட்டு என்னால உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்ல ஹோ வாழவே முடியாதா, அப்ப நீ வந்துட்டு இங்கே இரு, நான் உன்னை பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இவர் தனியா போயிருப்பாரு. நம்ம செகண்ட் ஹீரோவை ஹீரோயினோட அம்மா வச்சு வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க ரூம்குள்ள அழுதுட்டு இருக்கா. ரூமுக்கு வெளியே நம்ம செகண்ட் ஹீரோ அழுதுட்டு இருக்கா. ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட சொல்லிதான் அனுப்பியிருப்பாரு, நீ தாய்லாந்துக்கு போறப்ப உங்க அம்மா எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டா, அதனாலதான் உங்க அம்மாவை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்தேன், நீ தயவு செஞ்சு போறேன்னா உங்க அம்மாவை மட்டும் மீட் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோ அவங்க அம்மாவை தேடி தான் வந்திருக்கான். ஆனா இந்த பாடி கார்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியாம இந்த வேலையை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவ சரியான கோல் முட்டி, எப்ப பாரு நம்ம ஹீரோவுடைய விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட அவ சொல்லிடுவா போல இருக்கு. இதனால ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு மேல செம்ம கோவத்துல இருக்கான். பிளஸ் அந்த பொண்ணுக்கும் தெரியாம தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் கட்ட போறேன் அந்த லேண்டை வந்துட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க பாருங்க. அப்ப கால் தடிக்கு நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோயினை போய் பாக்குறான். கொஞ்சம் கால்ல வந்துட்டு அதிகமா அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. சோ ஹீரோயினை மறுபடியும் அவனே வந்துட்டு கூட்டிட்டு வந்து கால்ல எல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு வெப்சைட்டை பத்தி செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லி எனக்கு அந்த வெப்சைட்ல இருக்கிற வந்துட்டு அந்த கொட்டேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்குமான்னு கேட்க செகண்ட் ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த வெப்சைட் வேற யாரும் கிடையாது, நம்ம செகண்ட் ஹீரோ தான். அதுக்கப்புறமா ஹீரோயின் உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட கேட்க செகண்ட் ஹீரோ வந்துட்டு எங்க அம்மாவுக்காக ஒரே ஒரு சோஃபா மட்டும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோக்காக சோஃபா வாங்கி கொடுக்கறதுக்காக செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்திருக்கான். என்னாச்சு இங்கெல்லாம் வந்திருக்கான்னு கேட்க இல்ல இது செகண்ட் ஹீரோடைய வீடு, அவன் சோஃபா கேட்டான் அதான் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல அப்ப கூட நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்கல. ஏன்னா அவங்க திரும்பி நின்றுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சோ இதை நம்ம ஹீரோடைய அம்மா தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்க சின்ன பிள்ளையில ஹீரோவை பார்த்தாங்க இல்லையா, அதனால ஹீரோ அவங்களுக்கு சரியா அடையாளம் தெரியவே இல்லை. ஹீரோ பார்த்துட்டு யார் அந்த பையன் செம பணக்காரனா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பிளஸ் அவங்களோட பையனுக்கு தப்பான ஒரு சஜஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு நீ ஒரு பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஓகேவா, அப்பதான் நம்ம லைஃபும் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோக்கு தன்னோட அம்மாவோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலும் அம்மா இல்லையா வேற வழியே இல்லாம சகிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பேச்சு வாக்குல நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பத்தி சொல்ல சரி நானும் உனக்கு பேசாம பார்ட்னர் ஆகட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயின் ஏன் அதை கூட காசு கொடுத்து சரி பண்ணவான்னு சொல்ல ஹீரோ சரி ஓகே நான் காசு கொடுத்து இந்த அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன் சாரின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே இதுக்கப்புறமா என்னோட பிசினஸ்ல நீ தலைக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சமாதானம் ஆகுறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா ப்ளீஸ்மா ஜஸ்ட் ஒரு 4 மில்லியன் மட்டும் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்க செலவு பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா
இன்வெஸ்டர் ஆகுங்கன்னு கேட்க ஹீரோயினுடைய அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இது தூரத்துல இருந்து அந்த ஸ்டெப் ஃபாதரை பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவோட சொத்து மேல தானே ஆசை. அதனால என்ன பண்ணா அவனுடைய ஆளுங்களை வச்சு ஹீரோயினுடைய லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட்ல ஆக்சுவலி அது ஹீரோயின் பேர்ல எல்லாம் கிடையாது, அது அவங்களுடைய அம்மா பேர்ல தான் இருக்கு. அந்த லேண்ட்ல குப்பையை கொட்ட வச்சிடறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி திரியிற அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஸ்டெப் ஃபாதர் ஏமா குப்பையை கொட்டினா அதுக்கு நானா பொறுப்பு, என்கிட்ட வந்து கேட்கறேன்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் பண்றது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வகையா மாட்டுவடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க பாருங்க. அதே கோவத்துல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமா ஆச்சு ஏமா கோவத்துல வரேன்னு கேட்க, பக்கத்துல இருக்க கேக் எடுத்து அவங்க ஃப்ரெண்டு மேலே அவங்க பூசி விட்டுட்டு சும்மா எப்ப பாரு வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு கடுப்பேத்திட்டு இருக்காண்டா, அவனை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானே கொலை பண்ண போறேன் பாருன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ இதெல்லாம் பார்த்தவன் ஹீரோயினுடைய கோவத்தை சரி பண்றதுக்காக ஹீரோயினை வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிறான். ஹீரோயினோட உதட்டுல வந்துட்டு நூடுல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கா, அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வர ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அங்க இல்லன்னு தெரிஞ்சோடனே அவ்வளவுதான் ஹீரோடைய மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம செகண்ட் ஹீரோ கூட தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கே வந்து பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா உள்ள இருந்து பாக்குறாங்க. ஆனா அவங்க பின் சைடு மட்டும் பாக்கறதுனால ஒருவேளை நம்ம வந்துட்டு கடை வாங்கினது வந்து யாரோ வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியே போகாம இருக்காங்க. இல்லைன்னா ஹீரோ அப்பவே அவனோட அம்மாவை பார்த்து இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டே இருக்க, ஸ்டார்ஸ் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோட்ட கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலைல நம்ம ஹீரோயின் ஒரு வெப்பேஜ் பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வெப்பேஜ் நம்ம செகண்ட் ஹீரோ தான். ஆனா செகண்ட் ஹீரோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. என்னன்னா அதுல நம்ம செகண்ட் ஹீரோ நல்ல நல்ல மோட்டிவேஷனல் கவிதை எல்லாம் எழுதுவான் போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதெல்லாம் ஹீரோயின் இப்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த கவிதை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ ஹீரோயினை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் மனசுக்குள்ள லவ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயினை பார்க்காதனால ஹீரோ வந்துட்டு ஒரு சைக்கோவாவே மாறிட்டான். செம்மையா நம்ம ஹீரோ என்ன பண்ணா ரிங்கிங் பேட்ல போயிட்டு செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்தா அவனுடைய அம்மாவை சுத்தி 3 வந்துட்டு பசங்க நின்னுட்டு இருக்கானுங்க, தட்டி மாட்டுங்க மாதிரி இருக்கானுங்க. ஆனா ஹீரோடைய அம்மா செகண்ட் ஹீரோடைய அம்மா டேய் இவனுங்கள்ட்ட இருந்து நான் எந்த காசும் வாங்கலடான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பா இருக்கார்ல ஸ்டெப் ஃபாதர், அவரு வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ் பண்றதோட ஹியூமன் டிராபிக்கும் பண்றாரு போல இருக்கு. மனுஷங்க வந்துட்டு கடத்திக்கு வந்துட்டு விக்கிறதும் பண்றாரு. பிளஸ் இப்ப நம்ம செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு வந்த ஆளுங்களும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சவங்க தான். ஏன்னா அவங்க வந்துட்டு எப்ப பாரு ஹீரோயின் கூட சுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. போட்டு நம்ம செகண்ட் ஹீரோ போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோடைய அம்மா அங்க கதறிட்டு இருக்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னதான் இருந்தாலும் தம்பியும் அம்மா இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்துட்டு அடிச்சுட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஹீரோவால இங்க லைட்டா உணர முடியுது. அவனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனா போற போக்குல வந்துட்டு இந்த ஸ்டெப் ஃபாதரோடைய அங்கிள்லாம் அந்த ஸ்டெப் ஃபாதரோடைய அந்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க செகண்ட் ஹீரோடைய நெஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு குத்திடுறானுங்க போல இருக்கு. அப்படியே ஹீரோ அவனுடைய அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போவேன். அடுத்த நாளே இவன் வந்துட்டு வேலைக்கு வந்துடுறான். பட் வேலைக்கு வந்தா தானே சோறு. அடுத்த நாளே இவன் வேலைக்கு வந்து ஹீரோக்கு தான் வந்துட்டு சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம செகண்ட் ஹீரோடைய கை தவறி ஹீரோ மேல சாப்பாடு கொட்டிடுது. இப்ப ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னா அந்த தோள்பட்டையில அடிபட்டு இருக்கும் இல்லையா, அவன் தான் அடுத்த நாளே வேலைக்கு வந்துட்டானே, அந்த இடத்துல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். போயிட்டு செகண்ட் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ போய் சொல்லிட்டான், இல்ல இந்த மாதிரி கதவுல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லினா, ஹீரோயின் என்ன சொல்றா, கதவுல அடிபட்டு இருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த காயத்தை பார்த்தறான். ஹீரோயின் கிட்ட என்னம்மா இந்த மாதிரி என்ன மேல வந்துட்டு கஸ்டமர் மேல சாப்பாடு கொட்டிக்கிச்சு, இருந்தாலும் நீ உன்னோட வெயிட்டரை வந்துட்டு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டே, வெளியே தான் அவ்வளவு ஆளுங்க இருக்காங்களா, நீ அவங்க கிட்ட போய் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, செகண்ட் ஹீரோ எந்திரிச்சு நான் வேலைக்காக போறேன்னு சொல்லிட்டு வெளியே போவேன். ஹீரோ ஹீரோயின் கிட்ட அது வந்துட்டு எந்த கதவுலையும் அடிப்பல்ல, அதை பாக்குறப்ப கத்தியால குத்துன மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்ல, நம்ம ஹீரோ தான் மாஃபியா கேங் தலைவனோட பையன் இல்லையா, அவனுக்கு கத்தியில குத்துறதுலாம் சாதாரணம் இல்லையா. ஹீரோக்கு டவுட் வருது, இவனை யாரா கத்தியால குத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வர, அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து செகண்ட் ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாப்ல, ஹீரோக்கா அப்படியே வந்துட்டு செம்மையா ஸ்டொமக் பர்னிங்கா ஆயிட்டு இருக்குது. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடங்கவே மாட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போற வழியிலே வந்துட்டு உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட இருந்து விலகிடு, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்துட்டாங்க. ஓகே ஹீரோ பாத்துட்டான்டான்னு யோசிக்க, ஆனா வந்துட்டு ஹீரோ அதுக்குள்ளேயே அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்பயும் அவங்க அம்மாவை அவன் பார்க்கல. அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு எப்ப பாரு ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு செம்ம கோவம் வருது, அவனை வந்துட்டு கொலை பண்ணிடலாமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அடுத்த சீனே நம்ம செகண்ட் ஹீரோவை யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோடைய அம்மா கதறிட்டு இருக்காங்க ரோட்ல நின்று. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்தா அந்த பாடி கார்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ இதை பாத்துறா. உடனே ஹீரோக்கும் இன்ஃபர்மேஷன் பண்ணிடுறா, நம்ம ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணிருப்பானான்னு
சொல்லி நம்ம யோசிச்சோம் இல்லையா, ஆனா ஹீரோ கிடையாது. என்னன்னா நம்ம ஸ்டெப் ஃபாதர் இருக்கா இல்லையா, அவரோட வேலை தான் போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஹியூமன் டிராஃபிக்லாம் பண்றாங்க இல்லையா, ரோட்ல தெரிஞ்ச அவனை வந்துட்டு ஹியூமன் டிராஃபிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடத்தி கூட்டு போயிட ஹீரோக்கும் இந்த விஷயத்த அந்த பொண்ணு சொல்லிட்டா. ஹீரோயின் டக்குன்னு ஒரு மாதிரி அல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஹீரோ தயவு செஞ்சு அழுவாத இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறான் பாருங்க. கரெக்டா அந்த பாடி கார்டு பொண்ணு, அந்த பையன், அந்த பாடி கார்டு பையன், அதுக்கப்புறமா ஹீரோ, இவங்க 3 பேருமே சேர்ந்து எப்படியோ நம்ம செகண்ட் ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அவனையா செம்மையா அடிச்சு வந்துட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ அவங்களால ஆளுங்களெல்லாம் வச்சு அடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வரான். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோடைய அம்மா வெளியே தான் இருக்காங்க. ஆனா ஹீரோ வெளியே வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவனோட பாடி கார்ட்ஸை வச்சு செகண்ட் ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதால அப்பயும் அவன் அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. அடுத்த சீன்ல இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி செகண்ட் ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கா இப்பதான் வந்துட்டு அப்படியே உயிரே வந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் வேற, யோ உன்னால வந்துட்டு ஒரு ஆளுங்களை கடத்தி கூட்டு வர முடியாதான்னு சொல்லிட்டு அங்க 3 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்களை வந்துட்டு செம்மையா போட்டு சுடுற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்காப்ல. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக போறாங்க. ஹீரோயே நான் எப்படி பறந்து பறந்து திரும்ப ஃபைட் எல்லாம் பண்ண உனக்காக, நீ அழுவ கூடாதுன்னா அவனை காப்பாத்தினே நான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே ஓகே உனக்கு உடம்புலாம் வலிக்கும்ல, நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மசாஜ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணி விட்டுட்டு இருக்கா. 2 பேருமே சேர்ந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஹீரோயின் கூட இருக்குன்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பாடி கார்ட்ஸ்லாம் ஹீரோயின் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினால எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா இல்லையான்றதை நான் தான் சொல்லணும், நீங்களாம் டிசைட் பண்ணி சொல்லக்கூடாது, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை ஹீரோ திட்டி விட்டுறான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த நாள் நம்ம ஹீரோ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன். ஹீரோயின் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்புலேயே சொல்லி விட்டுறான், டேய் எப்ப பார் கிச்சன் உள்ளே தான் இருப்பியா, உனக்கு தான் அடிபட்டு இருக்கு இல்லையா, ஒரு நாள் கூட நீ லீவ் எடுக்கவே மாட்டியா, கிச்சன்லேயே செத்துக்கிட்டு தொலைய போறேன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் அவனை வந்து இந்த மாதிரி திட்டுற கிச்சனுக்குள்ள வந்துன்னு கேட்க, ஆமா எப்ப பார் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான், நேற்று தானே அவன் வந்துட்டு அடிபட்டு வந்தான், முன்னாடி நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு உங்க அப்பாவோடைய ஆட்கள்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க, அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோக்கு லீவு கொடுத்துடுறாங்க. ஆனா இப்ப ஹீரோ செகண்ட் ஹீரோக்கு பதிலா இங்க வேலை செய்யறது யாருன்னா நம்ம ஹீரோடைய பாடி கார்டை வேலை செய்ய விட்டுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வேலைக்கு போயிடும், உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேட்க. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ எனக்கு காசு வேணும் தான், பட் ஆனா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கொடுக்குற காசுலாம் எனக்கு தேவையில்ல, இதுக்கப்புறமா உங்க காசை நான் வாங்க மாட்டேன், நான் வந்துட்டு என்னுடைய வேலையை விட்டெல்லாம் போக மாட்டேன், இது என்னோட பேஷன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், எங்க அம்மாவுக்காக நான் நிறைய காசு சேர்த்து வைக்கணும் தான், ஆனா இந்த மாதிரி காசுலாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இப்ப என்ன பண்ணா அந்த பாக்ஸிங் ஸ்ட்ரீட் பாக்ஸிங்லாம் நடக்கும் இல்லையா, ஹீரோ கூட எப்ப பார் பாக்ஸிங் பண்ணி வின் பண்ணுவான் இல்லையா, அங்க போயிட்டு நானும் பாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. மனுஷன் இந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு தயவு செஞ்சு கத்துறாங்க, ஏன்னா அவங்க அம்மா வேற வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா எப்படியோ வந்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர் சரி ஓகே இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் வீட்லயே உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோ பாக்ஸிங்காக போனா இல்லையா அந்த ரிங்குள்ள, ஆனா அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கு சுத்தமா பாக்ஸிங்கே தெரியாது. அவன் வந்துட்டு ஏதோ அன்னைக்கு காசு வேணும் அவங்க அம்மாவுக்காக மருந்து மாத்திரை வாங்கணும்ன்றதுக்காக போயிருக்கான், ஆனா சம்மடி வாங்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ எப்பயும் போல பாக்ஸிங் கிளப்புக்கு வரப்பல நம்ம ஹீரோ பாத்துறான், சம்மடி வாங்கிட்டு இருக்கானேடா, சரி ஒரு நானே போயிட்டு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா செகண்ட் ஹீரோக்கு பதில் நான் வரேன் என் கூட சண்டை போடுறியான்னு சொல்லிட்டு அந்த அடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட கேட்க, அவனா இந்த மாதிரி கேம் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு நானும் வரமாட்டேன்னு சொல்ல, கேம் இன்னும் ஓவர் ஆகல, வாடாடே சண்டைக்கு வாடான்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. அதாவது அந்த ஆளும் நம்ம ஹீரோவும், ஹீரோ முன்னாடி எல்லாம் அவனால் நிக்க கூட முடியல, ஹீரோ புரட்டி எடுக்கிறாங்க, கடைசியில அவன் தோத்தே போயிடுறான். அப்ப ஹீரோவே நம்ம செகண்ட் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய பாடி கார்டு, ஏன் பாஸ் நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னு சொல்ல, அட அவன் கொஞ்சம் வீராப்பு பிடிச்சவனா இருக்கான்டா, ஏதோ அவனுக்கு காசு தேவைப்படுது போல இருக்கு, அதனால நான் கொடுத்த காசை வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கான், இப்ப அவனுக்கு பதிலாக தானே நான் சண்டை போட்டு ஜெயிச்சேன், இந்த காசு அவன் கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ இல்ல எனக்கு இந்த காசுலாம் வேணான்னு சொல்ல, எப்பா இங்க பாரு ஏகப்பட்ட காசு இருக்குது, இதுல பாதி உன் காசு வேணும்னா வாங்கிக்கேன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ படக்குன்னு பிடிக்கிட்டு போயிட்டான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பாவம் மருந்து வாங்குறதுக்கு காசு வேணும் போல இருக்கு. அதுக்காக தான் அங்கே சண்டை போட போனான். பட் என்ன பண்ணுறது, அவனுக்கு சண்டை போட தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த காசையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு தேவையான மருந்து மாத்திரை இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்கறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டாப்ல. ஹீரோயின் தான் ஆக்சுவலி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க, என்ன ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹீரோ வந்திருப்பாப்ல. ஆனால் இந்த ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயினையும் ஒன்றா பார்த்துறாங்க. இதில் இந்த ஸ்டெப் ஃபாதர் பார்க்குற நேரமாக பார்த்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு என் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ இல்லை உங்கள் பொண்ணு வந்துட்டு இருக்கிற
இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் நான் வந்துட்டு இன்வெஸ்டர் ஆக போறேன், அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலேக்கா கூட்டு போயிடுறாரு. இதை பார்க்குற ஸ்டெப் ஃபாதருக்கு கடுப்பாக ஹீரோயின் செகண்ட் ஹீரோ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு ஓயே இப்படி எல்லாம் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் ஹீரோ நிக்கிறாப்ல, ஹீரோ இருக்காப்ல. ஆனா ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணல. செகண்ட் ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோயின் கேக்குறாங்க, என்னடா இவன் உன்னை ஏதாவது அடிச்சிட்டானா சொல்லுன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ சே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப, அப்பவும் நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா பார்க்கவே இல்ல. அப்பவும் வந்துட்டு ஐயோ என்னப்பா அந்த பையனை எப்ப பாரு மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பையன் கிட்ட பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்றதுக்காக வராம பாருங்க. இதை பார்த்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர், உனக்கு வந்துட்டு வேற வேலையே இல்லையா, இப்பதான் கூட்டு போனா அதுக்குள்ள நீயே கூட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க. ஹீரோ முன்னாடி அவ்வளவுதான் வருது பாருங்க நம்ம ஹீரோக்கு கோவம். எதுக்கு நீங்க அவ கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, அவதான் உங்க பொண்ணே இல்ல, எதுக்கு நீங்க அவளை டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பொலின்னு ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான் ஒரு சுருண்டி போயிடுறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை, இதுக்கப்புறம் நீ டச் பண்ண உன்னை அவ்வளவுதான்டா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா மிரட்டி விட்டுறாப்ல அந்த ஸ்டெப் டாட. ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. ஆனா வந்துட்டு இந்த ஸ்டெப் டாட் அடி வாங்கினார் இல்லையா, இவருக்கு வந்துட்டு இந்த அடியே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே, இது நார்மல் மனுஷங்க மாதிரி இல்ல, ஏதோ மாஃபியா கும்பல சேர்ந்தவங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களை வச்சு ஹீரோ யாரு என்ன அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றாப்ல. ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, உங்க டாடியவே வந்துட்டு அந்த ஹீரோ அடிச்சிட்டான், இதுக்கப்புறம் நீ ஹீரோ கூட பழக கூடாதுன்னு சொல்ல, ஏமா லூஸ் மாதிரி பேசாதமா, அந்த ஆளை பத்தி நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கா, நீ கேட்டுட்டு இருக்கியா, நீ என்ன இப்ப பாரு ஹீரோ பத்தியே சொல்லிட்டு இருக்கான், அவன் ரொம்ப நல்லவமா, அவன் என்னோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா முன்னாடியே ஹீரோக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா ஏடி நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ பேசுறேன்னு சொல்றீ அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ கேட்கறான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, என்ன என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களான்னு சொல்ல, அட ஆமாப்பா நீ ஆனா எங்க இருந்து என் லைஃப்ல வந்தேன்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஷோல்டர் மேலே நம்ம ஹீரோயின் சாஞ்சிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே செம்மையா வந்துட்டு சந்தோஷமாயிடுது. நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பாடி கார்ட்ஸை வச்சு ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதரை பத்தி எல்லா விஷயத்தையும் விசாரிக்க வைக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, இல்லீகலா என்னெல்லாம் பண்றாரு, அந்த மனுஷன் யாரு என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் விசாரிக்க. அடுத்த நாள் ஹீரோ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஆனா ஹீரோயின் இன்னைக்கு இல்ல போல இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹீரோ பாக்கிறதுக்காக ஹீரோயின் அவங்களுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்க நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இல்ல நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை வந்துட்டு அந்த பாடி கார்டு பொண்ணு பார்த்துட்டு, நீ ஹீரோயின் கூட எல்லாம் ஏன் இவ்வளவு வந்துட்டு நெருங்கிட்டு இருக்க, இது வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, வேணாம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு அந்த பாடி கார்டு பொண்ணு ஹீரோடைய கையை டச் பண்ணி சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க அதை பார்த்தோன்னே லைட்டா அப்செட் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அந்த பாடி கார்டு பொண்ணு டச் பண்ணி பேசணும்னு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ என்னுடைய பிசினஸ்ல தலையிடாத, நீ உனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்னமா ஆச்சு நல்லா தானே இருந்தா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த நேரத்துல பார்த்து ஹீரோயினோட அம்மா வேற வந்துடுறாங்க. வந்துட்டு உனக்கு என்னப்பா எங்க ரெஸ்டாரண்ட்ல வேற உன்ன மாதிரி இருக்கிற ரவுடி பசங்க எல்லாருக்குமே நாங்க எங்க ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு இடம் கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு ஹோ ரவுடி பசங்களுக்கு வேலை இல்லை, ஆனா கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ்க்கு வேலை இருக்கும் இல்லையா, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பொண்ணுடைய பார்ட்னரா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவேன். ஹீரோயின் அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏமா இந்த மாதிரி பண்ற, என்னோட கஸ்டமரை ஏமா நீ இந்த மாதிரி விரட்டி விட்டேன்னு சொல்ல, அவன் கஸ்டமர் அவன் ஒரு பொறுக்கிடி, அவன் ஒரு ரவுடி பையன்டின்னு சொல்ல, ஆமா பொறுக்கி ரவுடி பையன் தான், ஆனா வந்துட்டு உன் வீட்டுல நீயும் ஒரு பொறுக்கியும் ஒரு ரவுடி பையனையும் வச்சிருக்கா, அதான் அந்த ஸ்டெப் ஃபாதர், அவனை பத்தி சொன்னா நீ மட்டும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே திட்டி விட்டுட்டேன். ஹீரோடைய அம்மா ஹீரோ பத்தி நினைச்சுக்கிட்டு ஹீரோடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க போல இருக்கு நம்ம ஹீரோவை. பாவம் அந்த போட்டோவை பார்த்துட்டு செம்மையா கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு அவங்க அம்மா பேர்ல இருக்க நிலத்தை, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் கட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நிலத்தை அவங்க பேர்ல மாத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லாயர் கிட்ட போயிட்டு. இந்த விஷயமும் அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு தெரிய வருது. ஏன்னா ஹீரோயினா அவர் ஃபாலோ பண்றதுக்காக ஆள் வச்சிருக்காரு. இதனால இப்ப அந்த நிலம் யார் பேர்ல இருக்கு, ஹீரோயினோட அம்மா பேர்ல தானே. அவங்களுக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா காஃபில ஸ்லோ பாய்சன் வச்சு கலந்து கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் வந்துட்டு பதறி போய் வந்தா, என்னாச்சு எங்க அம்மா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னமா பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட அபியூஸ் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினுடைய சவுண்ட் கேட்டவனே ஹீரோ உள்ள வந்து, யோ நீ கம்மனே இருக்க மாட்டியா, உனக்கு என்ன உனக்கு சம்மவதான் வேணுமா, என்கிட்ட ஒரு தடவை அடி வாங்க பத்தாதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப. ஸ்டெப் ஃபாதருக்கா நம்ம ஹீரோ பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண விடுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க. பட் எங்க இருந்துதான் நீ வந்தேன்னு தெரியல, இப்பதான் என்னோட லைஃப்ல ஒரு நல்ல வந்துட்டு ஒரு இது
பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்டெப் ஃபாதரால நீ வந்துட்டு நீ எப்பயுமே என்ன காப்பாத்திட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸா பேச ஆரம்பிக்க ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ வந்து தண்ணி வைக்கிறான். ஹீரோ பார்த்துட்டு செகண்ட் ஹீரோவை கடுப்பாவறான். உனக்கு வேற வேலையே கிடையாதா, இங்கே சுத்தி வந்துட்டு இருப்பியா அப்படின்னு சண்டை போட ட்ரை பண்ண கரெக்டா ஹீரோடைய பாடி கார்டு வந்து ஹீரோவை அங்கிருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இது உங்க அப்பாவுடைய பிசினஸ் பார்ட்னர், இவருக்கு உங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும், இவரை வச்சு நம்ம உங்க அம்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய அம்மாவே என்ன பண்றாங்க, ஹீரோ இப்ப இருக்கா இல்லையா, அதாவது சின்ன வயசு வீடு, சோ அந்த வீட்டுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, ஹீரோயினோட அதாவது ஹீரோடைய அம்மாவை ஹீரோடைய அப்பா வந்துட்டு இந்தியால இருந்து வா நம்ம வந்துட்டு இந்தியா கிளம்பி போலாம் தாய்லாந்துல இருந்துன்னு சொல்ல, ஆனா அவங்க எனக்கு இந்தியால யாரையும் தெரியாது நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் அவருக்கு சந்தேகமே ஏற்பட்டிருக்கும், ஒருவேளை தாய்லாந்துல ஏதாவது கிரஷ் இருக்குமோ அதனாலதான் இவங்க வந்துட்டு வரமாட்டேன்றாலும் சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு. இப்ப அதெல்லாம் நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக அழுதுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் இருக்கு, கூடிய சீக்கிரமே இவங்க சாக போறாங்க, சாகிறதுக்குள்ள தன்னோட பெரிய பையனையாவது அட்லீஸ்ட் பாத்துடணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. அதுக்காக அந்த பழைய வீட்டுக்கிட்ட வந்து இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க இருக்க சிசிடிவி கேமரா மூலமா நம்ம அந்த பாடி கார்டு பொண்ணுக்கு வெளியே யாரோ இருக்காங்கன்னு தெரிய வருது. இவர் துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போனா, ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோடைய அம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவளுக்கு யாருமே கிடைக்கவே இல்லை. ஹீரோடைய அம்மா அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை அதாவது இந்த ஸ்டெப் ஃபாதர் கார வந்துட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்து வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆக்கிட்டா. கூடவே அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இவனே கவனிச்சுக்கிற மாதிரியும் கவனிச்சிட்டு இருக்கான். இவனை பத்தி எப்படிதான் நம்ம அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பாக்கட்ட இந்த ஸ்டெப் ஃபாதர் காரன் பார்த்துட்டு அவனுடைய ஆளுங்களை வச்சு ஹீரோயினை கடத்த சொல்லிட்டான். ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டான் போல இருக்கு. அங்க நம்ம ஹீரோயினை கடத்தி கட்டி வச்சிட்டு இருக்கான். அந்த ஸ்டெப் ஃபாதருடைய ஆளுங்க கரெக்டா வந்துட்டு செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு இதை பாத்துறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஆளுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இங்க வந்து பாடி கார்டு பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு லேடி வந்தாங்க, ஆனா இவங்களோட முகம் மட்டும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதாவது பைத்தியக்கார லேடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் ஹீரோடைய அப்பா கிட்ட சொன்னதுனால ஹீரோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா ஹீரோக்கு ஒரு டவுட், ஒருவேளை வந்தது தன்னோட அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம செகண்ட் ஹீரோ எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா தனி ஆளா அந்த ஸ்டெப் ஃபாதருடைய இடத்துக்கிட்ட வந்துட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபாதர் ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுங்களுடைய ஆளை நம்ம செகண்ட் ஹீரோ எப்படியும் வந்துட்டு மறைஞ்சிருந்து அடிச்சு போட்டுட்டு வந்து ஹீரோயினை கரெக்டா காப்பாத்திடுறான். அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறப்ப செகண்ட் ஹீரோ நம்ம வேணா போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு சொல்ல, ஹீரோயின் வேணாம், இதனால எங்க அம்மாவுடைய ரெப்புடேஷன் போயிடும், அதனால எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்ல, என்ன இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு ஆனா நீங்க சொல்ல வேணான்றீங்களேன்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போயிருக்காங்க. செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு செமையா அழுவ ஆரம்பிக்க ஹீரோவை அடுத்த நாள் மீட் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ என்னம்மா எப்பயும் நான் தான் உன்னை பார்க்க வருவேன், இன்னைக்கு நீயே என்ன பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்க ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை இரிட்டேட் பண்ற மாதிரி, வா வா முதல்ல வந்து கட்டிப்பிடி, உன்னை பாக்குறப்பவே ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நிப்பாட்டு, ஆக்சுவலி வந்துட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மா வந்துட்டு செக் பண்ணணும், ஆனா வந்துட்டு எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாதது காரணம் என்னோட ஸ்டெப் ஃபாதரா இருக்கும்னு நான் டவுட் பண்றேன்னு சொல்ல ஹீரோ கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் டிராபிக் எல்லாம் பண்றாங்க தெரியுமா, அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி வச்சிட்டு இருக்கா. ஹீரோடைய 2 பாடி கார்ட்ஸ் தான் வந்து அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்டெப் ஃபாதர் வீட்டுக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அதனால ஒரு பிரச்சனை பண்ணி இங்கேயும் உங்களை காப்பாத்துற மாதிரி நம்ம ஹீரோடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த அங்க ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் அங்க இருக்காங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டாக்டர் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை செக்அப் பண்றதுக்காக போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீ மட்டும் இல்லைன்னா டாக்டர் இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோ நீ சிரிக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே வந்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் அதாவது அவரோட ஆளுங்களெல்லாம் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. யாரா அது நம்மளுடைய வந்துட்டு கடத்தி வச்சிருந்தா எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டது, யார் அதுன்னு ஒழுங்கா போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவரு அவங்க ஆளுங்க கிட்ட ஹீரோ தான் அதை பண்ணான்றது தெரியாம கத்திக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் இருக்காங்களா, இந்த கோவத்தை வந்து ஹீரோயின் காமிக்கலான்னு ஹீரோயின் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண, ஆனா ஹீரோவும் வீட்டுல தானே இருக்கா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ஒய்ஃப் நல்லா தானே இருக்கா, அப்புறம் எப்படி வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு தன்னுடைய வந்துட்டு பெத்த பொண்ணே இல்லைனாலும் எப்படி அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்ல, உன்னை யாரும் வீட்டுக்குள்ள விட்டதுன்னு கேட்க, நாங்க டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்கோம் செக்அப் பண்றதுக்கான்னு சொல்ல ஸ்டெப் ஃபாதருக்கு அப்படியே அரண்டு போயிடுது. ஐயோ ஒரு வேலை கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு மூஞ்சில அப்படியே வந்துட்டு அந்த கோவத்தை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பத்தி கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க சொல்லுன்னு சொன்னோடனே ஹீரோக்கு அவங்க அம்மாவை பத்தி கேட்டவொன்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சோ ஹீரோ வந்துட்டு அப்படியே சோகத்துல நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் சேரப் பண்றாங்க, அட சொல்லுப்பா எங்கப்பா இருக்காங்க உன்னோட அம்மா அப்பா எல்லாம் சொல்ல ஹீரோ வந்துட்டு இருக்காங்க, ஆனா நான் ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு போவேன், அப்பா உன்னை கூட்டிட்டு போவேன், என் கூட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் ஓஹோ கண்டிப்பா வருவேன், நீ சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்க, அப்பப்ப ஏன் நீ வந்துட்டு ரொம்ப ஹார்டா நடந்துக்கிற சொல்லி இதே மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட வரும், ரொம்ப கியூட்டா இருக்கு
இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு நம்ம ஹீரோயின் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படி காலையில சைக்கிளிங் போவ ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் யதார்த்தமா வராம பாருங்க. ரெண்டு பேருமே மலையை வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்களே, அதனால ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு இருக்க. இங்க ஹோட்டல்ல காமிக்கிறாங்க ஹீரோக்கு செகண்ட் ஹீரோவை பிடிக்காதனால ஹீரோவுடைய பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை கரெக்ட் பண்றான். ஏன்னா இந்த பொண்ணு இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செகண்ட் ஹீரோவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும், எதையா ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்ல அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா. இங்க நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப அமைதியான டைப் தெரியுமா அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானும் ரொம்ப அராஜகம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள வந்துட்டு அந்த சைத்தான் குட்டி சைத்தாலாம் இருந்தது, எங்க அம்மா அதனால தான் இந்தியாவுக்கு அனுப்பி என்ன கோயில்ல படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அவனை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய தம்பினா சும்மாவா சொல்லுங்க, அவனுக்கு வந்துட்டு ரவுடியா தான் தெரிஞ்சிச்சு தான் போல இருக்கு. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக இவன் கூட வெளியே போனேன்னு சொல்ல ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இது என்னோட ஃப்ரீடம், நான் யார் கூட வேணாலும் வெளியே போவேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அவங்க வந்து கோச்சிட்டு போயிடுச்சா, ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிடுது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு சரி ஓகே ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோடைய பாடி கார்டு கிட்ட இருந்து ஒரு பொண்ணு காசு வாங்கினா இல்லையா, அவ என்ன பண்றா, கடையுடைய அத ரெஸ்டாரண்டோட காசை நம்ம செகண்ட் ஹீரோடைய பாக்கெட்ல வச்சிட்டாப்பல இருக்கு. காசெல்லாம் கீழே விழ இவன் பாரு காசை திருடிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போக பாக்குறான்னு சொல்ல ஹீரோயின் அங்க வந்து அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. போச்சுடா நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவை தப்பா தான் நினைக்க போறாங்கன்னு பாக்க. ஆனா ஹீரோயின் இல்ல சரி ஓகே நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு நீ இந்த காசை எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ இதை யாரு பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ யாரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியும் சொன்ன கேட்க ஹீரோயின் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனா ஏன் பண்ணாங்கன்றதுலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிய வரும் அப்புறமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு செகண்ட் ஹீரோடைய அந்த ஜேப் பாக்கெட்ல காசு வைக்கிறத ஹீரோயின் பாத்துருப்பாப்பல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நாளைக்கும் நீ வேலைக்கு வா, எப்பயும் போல ஒர்க்குக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களோட பிசினஸ்ல ஏகப்பட்ட காசை வந்துட்டு சுருட்டிட்டு இருக்கான் அந்த ஸ்டெப் டாட், தயவு செஞ்சு நம்புங்கம்மா, நம்மளுடைய ஃபேமிலி லாயரை நான் வர வச்சிருக்கேன், ப்ளீஸ் அவர்கிட்ட நீங்க பேசுங்க, அப்பயாவது உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மாவும் சரி ஓகே ஃபேமிலி லாயரை வர சொல்லு, அவர் சொன்னார்னா நான் கண்டிப்பா நம்புறேன்னு சொல்ல ஹீரோயின் ஏமா பெத்த பொண்ணு நான் சொல்றேன் நம்ப மாட்டேன்றல, சரி இரு லாயரை கூப்பிட இந்த விஷயம் இந்த ஸ்டெப் டாடிக்கு எப்படியே தெரிஞ்சு என்ன பேபி ஏதோ லாயர்லாம் வர போறாங்களாமே எதுக்குன்னு கேட்க ஏதோ உங்களை பத்தி இவ தப்பா சொல்றாங்கன்னு சொல்ல உடனே இந்த ஸ்டெப் டாடி என்ன பண்ணா அவனுங்களுடைய ஆளுங்களை வச்சு வர லாயரை அப்படியே ரோட்டோடய மடக்கி பிடிச்சு லாயரை சுட்டே தள்ளிடுறாப்ல. அடாப்பாவி பையலே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கூட ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வேற இருக்கா, அவளையும் வேற சுட்டுறாங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது பாருங்க. சோ அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகுது, போச்சுடா ஸ்டெப் டாட பத்தி எப்படியாவது தன்னோட அம்மா கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடி வராங்க. இங்க ஸ்டெப் டாட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னம்மா இன்னும் லாயர் வரவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு உன் பொண்ணு சும்மா எப்பயும் போல போய் சொல்லியிருக்காமான்னு சொல்ல, ஆனா லாயருடைய ஆக்சிடென்ட் விஷயத்தை தெரிஞ்சு ஹீரோயினோட அம்மாவுக்கு லைட்டா டவுட் வந்துடுது, அது எப்படி இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எப்படியாவது அந்த ஆளை வந்துட்டு முகத்தடியை கிழிக்கணும்னு பார்த்தா என்னால முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு செஃபுடைய கையில எண்ணெய் ஊத்திக்குது, அதனால அவங்க அன்னைக்கு வந்துட்டு லீவ் எடுத்துக்கிறாங்க. சோ இப்ப வந்துட்டு ரெஸ்டாரண்டோடைய மொத்த பொறுப்பும் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கையில தான் போகுது. செகண்ட் ஹீரோ வந்துட்டு வெயிட்டர் இல்லையா, எப்படா நீ சமைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்க அதெல்லாம் நான் அசால்ட்டா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் செமையா சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய சமையல வந்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க கஸ்டமர் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அவனோட பிளேட்டிங் டெக்கரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாவ ஹீரோயின் ஹே பரவாயில்லப்பா சூப்பரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு ஹீரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி கடையும் வச்சு நடத்திட்டு இருப்பான். அந்த துணி கடைக்கு நம்ம ஹீரோடைய அம்மா வந்து இந்த மாதிரி வந்துட்டு வேலை கேட்கறாங்க, அதாவது துணி எல்லாத்தையுமே நான் வித்துட்டு வந்து தரேங்க, எனக்கு கமிஷன் ஏதாவது தருவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு பொண்ணு இருக்கா இல்லையா அவகிட்ட வேலை கேட்டுட்டு ஹீரோடைய அம்மா அங்கிருந்து போவ ஹீரோ உள்ள வரேன்னு கரெக்டா இருக்கு. ஆனா இப்பயும் உங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஆனா ஹீரோ யதார்த்தமா திரும்புறான் பாருங்க, அவங்க அம்மாவை பார்த்தா சைட்ல இருந்து அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து வந்துட்டு ரோட்ல எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கான் ஹீரோ. ஆனா லாஸ்டா ஒரு லேடி கிட்ட போனா ஆனா அவங்க வந்துட்டு வேற ஆள் பல இருக்கு. அதுக்குள்ள ஹீரோடைய அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன பாஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு கேட்க இல்லடா எங்க அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து அந்த பாடி கார்டு பொண்ணு கிட்ட அம்மா வந்துட்டு போனது யாருன்னு கேட்க தெரியல ஏதோ வந்துட்டு துணி விற்கிறேன்னு சொன்னாங்க, நான் அப்புறமா கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு பொண்ணு சொல்ல ஹீரோ அங்க வந்து போயிடுறான். ஒரு மாதிரி ஆயிடுறான் நம்ம ஹீரோக்கு. ஏன்னா வந்துட்டு கண்ணால பார்த்துட்டான் ஹீரோ அவங்க அம்மாவை, பட் இருந்தாலும் அம்மா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஹீரோ அப்படியே சோகமா போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். எப்பதாமா உங்களை கண்டுபிடிப்பேன், உங்களை கண்டுபிடிக்கணும் தாமா நான் இங்க வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பின்னாடி இருந்து பாக்குற நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. ஏண்டா ஜெலஸ் ஆகுதுன்னு பார்த்தா செகண்ட் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால
அதனால தான் அவனுக்கு ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்ப ஹீரோ ரெஸ்டாரண்ட் கூட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ தான் சமைச்சு எடுத்துட்டு வரா. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ தான் சமைச்சானோடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது. இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, நல்லாவே இல்ல, எங்க அந்த பழைய செஃப் அப்படின்னு சொல்லி கேட்க செகண்ட் ஹீரோ டக்குன்னு சாப்பாடை உள்ள எடுத்துட்டு போயிடுறான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு சாப்பாடை ஒரு மாதிரி கொலை பண்ற மாதிரி போர்க்க வச்சு குத்திட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோக்கு தான் சாப்பாடுனா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால அவன் சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போவேன். ஹீரோ ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வர அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ஃபாலோ பண்றானுங்க. இவனுங்க யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டெப்டாடோடைய ஆளுங்க தான் போல இருக்கு. ஏன்னா ஹீரோயின் பின்னாடி ஹீரோ பாடி கார்டா சுத்தி திரியறா இல்லையா, ஹீரோயின் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஹீரோவை தாண்டி தானே பண்ணணும். அதனால நம்ம ஹீரோவை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்ப. ஆனா ஹீரோனோட பாடி கார்ட்ஸை கூப்பிட்டுறான். எப்படியோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சு சமாளிச்சு ஹீரோவும் வந்துடுறான். ஆனா இப்ப ஹீரோடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இந்தியால பிரச்சனை தான் இங்க தலைமறைவா வந்திருக்கோம். ஆனா நீங்க இப்படி இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க அப்பா கிட்டே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லாஸ்டா நம்ம ஹீரோக்கு வார்ன் பண்ண ஹீரோக்கு கடுப்பாவது. நம்ம ஹீரோ ஏன் இந்த பிரச்சனையை தேடி போறான்னு சொல்லுங்க, ஏன்னா அவனுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால ஹீரோவும் தேடி போயிட்டு இருக்கான் பிரச்சனை எல்லாத்துக்குமே. ஆனா மனசும் வரமாட்டேங்குது நம்ம ஹீரோக்கு. சோ விட்டுட்டு போறதுக்கும் எல்லாத்தையுமே. இன்னொரு பக்கம் அந்த பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அந்த பொண்ணு மூலியமா ஹீரோயின் எங்க போறா எங்க வரான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த பொண்ணு செகண்ட் ஹீரோ கூப்பிட்டுட்டு ஹீரோயின் டெம்பிளுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம ஜெலஸ் ஆகுது. என்னடா இது அப்ப பாரு நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு ஹீரோ டெம்பிளுக்கு கிளம்ப. டெம்பிள்ல ஆல்ரெடி ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ஸ்டெப்டாடோடைய ஆளுங்க இருக்காங்க. எதுக்காக இவர் கொலை பண்றதுக்கு ஆளுங்களை வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவர் காலையிலே போயிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட காசு கேட்டிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு தான் டவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, எப்படி வக்கீல் இறந்தாரு, நம்ம கிட்ட பேச வரப்ப எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு அதனால இவங்க என்ன சொல்லிட்டாங்க, செக் புக்ல இதுக்கப்புறமா என்னோட சைன் மட்டும் இல்ல பொண்ணோட சைன், அதாவது ஹீரோயினோட சைனும் இருந்தாதான் உங்களால காசு எடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த ஸ்டெப் டாடு ஓ இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியா, அதுக்கு அவளை கொலையே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்கு ஆள் செட் பண்ணிருக்காரு. ஆள்லாம் செட் பண்ணல, அவரோட ஆளு தான். ஆனா கரெக்டான இடத்துக்கு ஹீரோ வந்ததுனால ஹீரோ அவனை பிடிச்சி சம்மடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான், ஹீரோடைய கையிலே லைட்டா கீறி விட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கலான்னு போனா ஹீரோயின் மூஞ்சி லட்ச மாதிரி நீ என்ன எப்ப ஸ்பை கேமரா வச்சுட்டு இருப்பியா, என் பின்னாடி சுத்திட்டே இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. ஹீரோ இல்ல இவ்வளவு அழகா இருக்கு கோவில், என்னையும் கூட்டு வந்திருக்கலாம்ல, சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவேன். செகண்ட் ஹீரோக்கு கோவம் வருது. இப்ப ஹீரோயின் இங்க பாரு நானே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடு, நீ எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காத, எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப. இந்த ஸ்டெப் டாட் ஹீரோயின் வந்து கேட்டு பாக்குறான், காசு வேணும் கொஞ்சம் சைன் போடுன்னு. ஆனா ஹீரோயின் சைன் போடாம என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பாத்துறாங்க. என்ன இவரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே இல்ல, இப்படி ஒட்டி ஒட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கா. செகண்ட் ஹீரோ வந்துட்டு உட்காந்து தவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷனே பண்ண முடியல. ஏன்னா மனசுக்குள்ள காதல் வந்துருச்சு இல்லையா, அவ்வளவுதான் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. மெடிடேஷனை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினோட போட்டோ எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வர ஹீரோயின் இந்த மாதிரி ஸ்பேஸ் கூட என் பின்னாடி சுத்திட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இப்ப வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம செகண்ட் ஹீரோக்கு கால் வருது, உங்க அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை சீக்கிரமா வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கால் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ நோய் இருக்கு இல்லையா, அதனால செகண்ட் ஹீரோ அடிச்சோம் பிடிச்சோம் ரெஸ்டாரண்ட் விட்டு ஓடிட்டு இருக்கா. ஹீரோ நடுவில் வந்து என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கான்னு கேட்க, இல்ல எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா நான் போறேன்னு சொல்ல. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உன்னால டைமுக்கு எல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம செகண்ட் ஹீரோ கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் பின்னாடி போவ ஹீரோ லூசானி அவன் தான் ஓடி போயிட்டு இருக்கான். ஓடி போனா வந்துட்டு சீக்கிரமா போக முடியுமா, இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள செகண்ட் ஹீரோட அம்மா வந்துட்டு மாத்திரை எல்லாம் போட்டு நார்மல் ஆயிட்டாங்க. ஏன் நீ வேற ஒண்ணு என்கிட்ட ஆல்ரெடி காசு இல்ல, ஆம்புலன்ஸ் ஏன் வர வச்சேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் காரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன். செகண்ட் ஹீரோக்கு அங்கிள் கால் பண்ணி உங்க அம்மா சரியாயிட்டாங்கப்பா, ஆம்புலன்ஸ் நீ தான் அனுப்புனியா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நானா எதுவும் அனுப்பலையேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தன்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு அவன் செகண்ட் ஹீரோ ஓடி வந்துட்டே தான் இருக்கான். நடுவுல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். கார் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல வா நான் உன்னை விட்டுறேன்னு சொல்ல, நீ ஆம்புலன்ஸும் அனுப்புற ஆனா எங்க அம்மாவை பத்தி என்கிட்ட வந்துட்டு கேர் பண்ண வேணாம், நீ எப்படி டைமுக்கு போவேன்னு சொல்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ நீ எங்க அம்மாவை பாத்துக்க தேவையில்ல, நீ போய் உன் அம்மாவை பாத்துக்க, என் அம்மாவை நான் பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கு கோவம் வந்துட்டு அவங்க அம்மாவை பத்தி பேசணும்னே பொழிச்சு நம்ம செகண்ட் ஹீரோ அடிக்க ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீ ஏன் இவ்வளவு ரூடா நடந்துகிட்டு இருக்க, எப்ப பார் செகண்ட் ஹீரோ கிட்ட நீ வந்துட்டு நல்லது பண்ற ஆனா உன்னோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறாங்க. ஏன்னா ஹீரோ தான் ஆம்புலன்ஸும் அனுப்பினா இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ கூட சண்டை போறதும் ஹீரோ தானே, அதனால ஹீரோயின் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இங்க செகண்ட் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். செகண்ட் ஹீரோடைய அம்மா ஓரளவுக்கு நிறைய சரி ஆயிட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க கூடிய சீக்கிரம் சாக போறாங்க இல்லையா, அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோடைய கோவத்தை இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோன்னு இந்த பாடி கார்டு பொண்ணு வேற ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை லவ் பண்றாப்புல இருக்கு. அதனால
அதனாலதான் நீங்க செகண்ட் ஹீரோ அடிச்சோன்னு ஹீரோயினுக்கு கோவம் வருது. எந்த ஒரு பொண்ணும் தன்னோட லவ்வர் புள்ளி ஆகிறத பாத்துட்டு இருக்க மாட்டா இல்லையா, அதனாலதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கடுப்பாயி இல்லவே இல்ல ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கான். இப்ப அது பத்தாம நம்ம ஹீரோயின் வேற வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோடைய அம்மாவை பாக்கிறதுக்கு பழம் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போய் பாக்குறான், ஹீரோயின் இல்லன்னு. சரி ஓகே கண்டிப்பா செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு தான் இவ போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போவ. அப்படியே வந்துட்டு இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினோட அம்மாவும் வந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய வீட்டுல, அதாவது செகண்ட் ஹீரோடைய வீட்டுல ஹீரோயினை பார்த்தோன்னே செம்மையா கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் இவனை என்ன பண்றது, எனக்கு வர்ற ஓத்திரத்துக்கு இவனை கொண்டு போட்டுலாமான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியவே கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. செகண்ட் ஹீரோவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோடைய அம்மா ஹீரோ பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட்டு செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேருமே வெளியே பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஏதாவது என்னோட உடம்புல செட் பண்ணி வச்சிருக்கேன், நான் எங்க போனாலும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்டு இன்சல்ட் பண்ண ஹீரோ பட் பரவாயில்ல இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார் வரப்போகுது, சாரி இன்னைக்கு நைட்டு ஷூட்டிங் ஸ்டார் வரப்போகுது, அதனால நான் உன்னை வந்துட்டு இன்வைட் பண்ணலாம் தான் வந்திருக்கேன், ஸோ நீ என் கூட ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க வரியான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வீட்டுக்கு வந்து அந்த செட்டப்லாம் பண்ணி முடிக்க ஹீரோயின் வந்து அந்த செட்டப்பை நைட்டு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்டாரையும் பார்க்குறாங்க. ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தா விஷ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, ஹீரோயினுமே விஷ் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்னமா விஷ் கேட்குறேன்னு கேட்க விஷ் எல்லாம் வெளியே சொன்னா நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட விஷ் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா சரி ஓகே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்னு சொல்ல அட சும்மா எங்கேயும் உட்காருப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயின் செக் புக்ல சைன் போட மாட்டேன்னு சொன்னதுனால இந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கா இல்லையா அவருக்கு அடுப்பாயி அவருடைய ஆளை ஹீரோயின் பின்னாடி அலைய வச்சிருக்காரு. எதுக்காகனா ஹீரோயினை கொலை பண்றதுக்காக. இப்ப ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துலயும் ஸ்டெப் ஃபாதருடைய ஆளுங்க வந்துடுறாங்க. இது நம்ம ஹீரோ பாத்துறாப்ல. இப்ப ஹீரோயினை வலுக்க டைம் அவனோட முகத்துல ஏதோ இருக்கு பாரு, ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அதை போய் சரி பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த ஆளை துரத்தி நம்ம ஹீரோ அடிச்சிட்டு இருக்கான். அவனும் சலைச்சவன் கிடையாது போல இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எப்பயுமே ஹீரோ தானே வின் பண்ணுவாரு, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ ஹீரோவும் சட்டுப்புட்டுன்னு ஃபைட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து முகத்துல எதுவும் ஒட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கான். என்ன வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு, ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டான். இந்த நேரத்துல பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ நானுமே ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோ நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போவேன். ஹீரோயின் ஹே பார்த்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். செகண்ட் ஹீரோ கடுப்பாயிடுறான். ஆக்சுவலி என்னன்னா செகண்ட் ஹீரோவும் இதுக்கப்புறம் நானும் உன் கூட போட்டிக்கு வரேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே போட்டி போடுறான். ஹீரோயின் கிட்ட நான் உன்னை வீட்டுல வந்துட்டு விட்டுறவான்னு கேட்க ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்கன்னு. அதனால நீங்க ரெண்டு பேருமே தேவையில்ல நானே வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போவேன். இப்ப ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோவை அடிக்கிற மாதிரி கை ஓங்கி ஏன்டா என்னோட வழியில குறுக்க வரேன்னு சொல்ல இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பிட இப்ப செகண்ட் ஹீரோ உன்னால அடிக்க மட்டும் தான் முடியும், வேற என்ன உன்னால பண்ண முடியும், லாயலா எப்பயுமே சண்டை போடும் ஓகேவா, எனக்கும் இப்ப ஹீரோயின் வேணும் உனக்கும் ஹீரோயின் வேணும், யாரு அவங்கள லவ் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு விலகி போயிடலாம் ஓகேவா மத்தவங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு ஹீரோயின் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ போவ. அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயினுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக தான் போறான். இந்த மாதிரி ஒரு அம்மாவா இருந்துகிட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு புள்ளி நடக்கிறது நீங்க வந்துட்டு கொஞ்சம் கூட தடுத்து நிப்பாட்டவே மாட்டேன்றீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுதா இல்லையா, ஹீரோயினுக்கு வந்துட்டு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அவளுடைய சொத்தை அவ பேர்ல மாத்தி வச்சிடுங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அவளுக்கு தான் ரெஸ்டாரண்ட் கட்டணும்னு ஆசை இல்லையா, அப்புறம் ஏன் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டெப் டேட் அவளை போட்டு எந்த அளவுக்கு திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. ஆனா இதை நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாக்குறவங்க ஹீரோ தான் தள்ளி விட்டான்னு நினைச்சு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எங்க அம்மாவை ஏன்டா தள்ளி விட்டேன்னு சொல்லி கேட்க பத்தாததுக்கு ஹீரோயினுடைய அம்மா வேற வந்துட்டு இவன் தான் என்ன பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்ல ஹீரோயினே அவங்களுடைய வாயால இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருந்தாங்க ஹீரோயினுடைய அம்மா. ஏன்னா வந்துட்டு ஹீரோ அதாவது ஹீரோயினோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்துட்டு ஒரு ரவுடி பையன் கிட்ட இருந்து தன்னோட பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல இப்படி ஒரு பழிய போட ஹீரோயினும் என்னோட வீட்டுக்கு வராது அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டு போயிட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் வீட்டுல இல்ல பல இருக்கு அம்மாக்காரி, அதனால வந்துட்டு செக் புக்ல சைன் எல்லாம் நீ போட மாட்டியாடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து விலகிறதுக்காக கையில ஒரு கத்தி எடுக்கிறாங்க பாருங்க. இந்த ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்றான் வேணும்னே அவனோட வயிற்றுல குத்திக்கிட்டு இப்ப நீ தான் என்ன குத்துறன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட நான் சொல்லுவேன், உங்க அம்மாவுக்கு லவ் என் மேல அதிகமா இருக்கறனால அவங்க இதை நம்புவாங்க, ஒழுங்கா செக் புக்ல சைனை போடுறியா இல்லன்னு சொல்ல ஹீரோயின் கையில எல்லாம் செம்ம பிளட். அவ்வளவுதான் ஹீரோயின் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. செகண்ட் ஹீரோ
ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு ஏதோ கோவிலுக்கு வந்திருக்கான் போல இருக்கு, ஏதோ அவங்க அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வந்து தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்க. செகண்ட் ஹீரோவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடங்கெல்லாம் பாதியிலே நிப்பாட்டிட்டு வந்து கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே வந்துட்டு ஹெல்ப்னு சொல்ல இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ போய் பண்ணுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு பணக்கார பொண்ணு சிக்கிச்சு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பணக்காரி ஆயிடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட சொத்து எனக்கு வேணும்னா எப்ப வந்துட்டு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எங்க அம்மா என்னோட சொத்தை வந்துட்டு எனக்கு எழுதி கொடுத்துருவாங்க, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க செகண்ட் ஹீரோக்கு அடிச்சு பாரு ஜாக் பாட்டு அப்படின்ற மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணவும் இல்ல, ஹீரோ கிட்ட சண்டை போடவும் இல்ல ஹீரோயின்காக. சோ ஹீரோயின் அசால்ட்டா நம்ம செகண்ட் ஹீரோக்கு கிடைச்சிடுறாங்க. சோ செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அப்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் செகண்ட் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அதுல இருக்க பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு இவன் வந்துட்டு எவ்வளவு ஏழை, இவன் உன்னை எப்படி வச்சு பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நீ மட்டும் இவனை கல்யாணம் பண்றேன்னு சொல்ற, எனக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுடைய ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை யோசிச்சுதான் எடுப்பேன், நான் உன் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா செகண்ட் ஹீரோக்கு செம்ம இன்சல்ட் ஆயிடுது, ஏன்னா ஏழைன்னு சொன்னதுனால உண்மை தானே சொல்லியிருக்காங்க. இப்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து அவங்க இந்த மாதிரி சொல்றதுலாம் நீ வந்துட்டு எதுவும் பெருசா நினைக்காத, எனக்கு பணம் காசுலாம் முக்கியம் கிடையாது, என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்கு எனக்கு ஒருத்தவங்க வேணும், அதுக்காக நீ சரியா இருப்பேன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ ஒன்னும் அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்ல. இப்ப வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோவுடைய பாடி கார்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்னு சொல்ல. அவ்வளவுதான் ஹீரோக்கு இந்த விஷயத்தை கேட்டு செம்ம ஷாக் ஆகுது. இப்ப செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, ஏன்னா டைரக்டாவே ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னனால ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா. சோ இவனுக்கு ஏத்த மாதிரி இவன் பூவெல்லாம் எடுத்து வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண பூவெல்லாம் அப்படியே ஏர்ல பறந்துகிட்டு இருக்கு. என்னடா விஷயம்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அதை எட்டி உதச்சு விட்டுட்டு உன்னுடைய ஃபேமிலி பிரச்சனை தீரணுன்றதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதன்னு சொல்ல. ஹீரோயின் இல்ல என்னோட ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக நான் ஒன்னும் செகண்ட் ஹீரோவை மேரேஜ் பண்ணணும்னு ஒத்துக்கல, நான் வந்துட்டு செகண்ட் ஹீரோவை லவ் பண்றேன், அதனால தான் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. அவ்வளவுதான் நம்ம செகண்ட் ஹீரோடைய மூஞ்ச பாக்கணுமே அப்படியே பல்ப் எரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை பார்த்து ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்து செகண்ட் ஹீரோ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல. அவ்வளவுதான் ஹீரோயினுடைய அம்மாவும் சரி செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏண்டி இந்த மாதிரி வந்துட்டு இவரை பண்ண எதுக்கிட்டு இவளை குத்துன, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஏழை பையனை வர கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, நீ வந்துட்டு என்னோட பொண்ணே கிடையாதுடின்னு சொல்ல. ஹீரோயின் நீங்க வந்துட்டு ஆசைப்பட்டாலும் சரி படலனாலும் சரி எனக்கு கூட தான் இந்த ஆளை சுத்தமா பிடிக்கல, இந்த ஆளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி நான் செகண்ட் ஹீரோவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆவன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு வந்துற. ஹீரோயினோட அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா, ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ ஒரு பக்கம் செம்ம கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பாக்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு செகண்ட் ஹீரோ ஹீரோயினுடைய அம்மாவை சமாதானப்படுத்தலான்னு போனா அவங்க என்ன பண்றாங்க, நீ ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு ஒரு வேலை சோத்துக்காவது உனக்கு வக்கு இருக்கா, ஏன் இப்ப கல்யாணத்துக்கு நடக்க போற ஒரு சும்மா ஒரு ரிங் வாங்குறதுக்காக உனக்கு காசு இருக்காடா அப்படின்னு கேட்க. செகண்ட் ஹீரோக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதான் செகண்ட் ஹீரோ ஒரு டைமண்ட் ஷாப்புக்கு போவ அங்க இருக்க ஒரு டைமண்ட் ரிங் எவ்வளவுடான்னு கேட்டா 2 லட்சம் ரூபான்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஷாக் ஆகுறான், 2 லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்ல. உடனே செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா அந்த ஸ்ட்ரீட் பாக்ஸிங் இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு யார்கிட்ட சண்டை போட்டா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமோ அவங்க கிட்ட நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் பாக்ஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் ஏன் வந்துட்டு செகண்ட் ஹீரோவை சூஸ் பண்ண தெரியுமா, ஏன்னா ஹீரோவை நான் சப்போஸ் கல்யாணம் பண்றதுக்காக சூஸ் பண்ணா அவன் ஆல்ரெடி வந்துட்டு பணக்காரன், என்ன வந்துட்டு அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான், செகண்ட் ஹீரோ அப்படி கிடையாது, சோ வந்துட்டு நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருப்பான், அதனால தான் நான் செகண்ட் ஹீரோவை சூஸ் பண்ணேன்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப கேவலமா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு சொல்றது ரொம்ப அடிமட்ட கேவலத்தனமா இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வேணாமா, அதாவது அடங்கி போற பொண்டாட்டி தாசன் வேணுமா, வேற ஒண்ணும் கிடையாதான். சரி ஓகே விடுங்க, நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட பாக்ஸிங் பண்றதுக்கு கூட்டிட்டு வரது யாரு தெரியுமா, ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ கிட்ட சண்டை போட்டாதான் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாக்ஸர் சாம்ப் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பார்த்தோடனே செகண்ட் ஹீரோக்கு அல்ல இல்ல, ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு செகண்ட் ஹீரோ பிடிக்காது, இதுல நம்ம செகண்ட் ஹீரோக்கு சண்டை வேற தெரியாது. பாக்ஸிங் கிளப்புக்குள்ள அங்க செம்ம ஃபைட் நடந்துட்டு இருக்கு, பொக்கு பொக்குன்னு நம்ம ஹீரோ வச்சிட்டு இருக்கான் பாருங்க, செம்மடி வாங்கிட்டு சுருண்டு போய் நம்ம செகண்ட் ஹீரோ கீழே விழுந்துறான். இப்ப ஹீரோ ஆனா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லவன் தான், ஏன்னா நம்ம ஹீரோவே செகண்ட் ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட விற்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம சோ வந்துட்டு ஜெயிச்ச பணத்தை அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்குல்ல, ஆக்சுவலி ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான், இருந்தாலும் அந்த காசை நம்ம செகண்ட் ஹீரோ மேல தூக்கி போட்டுட்டு போப்பா உன்னோட கல்யாணத்துக்கு என்ன வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணுமா நகை வாங்கணுமா என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றாங்க. ஹீரோ அங்க இருந்து அப்படியே கோவத்துல கிளம்பிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் பாருங்களேன் செம்ம கடுப்பாய் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ பாவம் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னதான் ரகாடா நடந்துகிட்டாலும் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹீரோ அந்த 2 லட்சம் ரூபாய் காசை எடுத்துட்டு போய் அந்த டைமண்ட் ரிங்கை வாங்கிக்கிறான். பட்
ஆனா வந்துட்டு கதை நல்லா போதே, எப்படி நம்ம ஹீரோ தவிர்த்து செகண்ட் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம், டைரக்டர் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு இல்லையா, வைக்கிறாங்க பாருங்க நம்ம செகண்ட் ஹீரோ காப்பு. ஸோ வந்துட்டு இந்த இவர் இருக்கால ஸ்டெப் ஃபாதர், அவருடைய ஆளுங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோவை தலையிலேயே அடிச்சு மட்டை பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அடுத்த நாள் தான் ஹீரோயினுடைய கல்யாணம். அவ்வளவுதான். அப்ப கல்யாணம் மாப்பிள்ள வரல, ஹீரோயின் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறப்பல நம்மளா என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஓகேடா ஹீரோயின் ஹீரோ தாண்டா கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஹீரோ செம்ம ஸ்மார்ட். ஸோ இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ வரலன்னு ஹீரோனுடைய பாடி கார்டு அனுப்பிச்சு செகண்ட் ஹீரோடைய வீட்டுல போயிட்டு பார்க்க சொல்றான். ஆனா செகண்ட் ஹீரோடைய வீட்டுல அவங்க அம்மா கூட காணோம். பாடி கார்டு கால் பண்ணி ஹீரோ கிட்ட செகண்ட் ஹீரோடைய வீட்டுல யாருமே காணோம், வீட்டுல வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல, ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஹீரோ வீட்டுல திங்ஸ் இருக்காது இல்லையா, அதை பத்தி ஹீரோயின் பெருசா எதுவும் நினைக்கல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர்கார வர வந்து நம்ம ஹீரோயினோட கல்யாணத்துக்கு விஷ் சொல்றேன்னு சொல்லிட்டு வர, அவ்வளவுதான் ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. ஒழுங்கா சொல்லுடா, எங்கடா என்னோட கல்யாண பையன், சொல்லுடான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி செம்ம காண்டை வந்துட்டு காண்டை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமா தெரியும், உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு விஷ் பண்ண வந்தா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அழுதாதான் ஹீரோக்கு தாங்காது இல்லையா. சோ உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போவ, அங்க போய் பார்த்தா ஆள் நடமாட்டமே காணோம். ஹீரோ நீ ஒன்னும் அழுவாத, தயவு செஞ்சு அழுவாத, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி எப்படியும் அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு அந்த ஹியூமன் டிராபிக் பண்ற இடத்துல தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்க போய் அவன் பாடி கார்ட்ஸோடய தேடினா, ஆனா அங்க ஆளை காணோம். ஹீரோவும் எங்கெங்கயோ தேடுறான். ஆனா எங்கேயுமே நம்ம செகண்ட் ஹீரோவை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப ஹீரோவால முடியவே இல்லை. ஏன்னா எங்க இருக்கானே தெரியல செகண்ட் ஹீரோ. ஆக்சுவலி செகண்ட் ஹீரோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியாம போயிருக்கும். அதனால கூட இருக்க அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அங்க இருக்க டாக்டர் மூலியமா அங்கிளுக்கும் தெரிய வந்துடுது செகண்ட் ஹீரோடைய அம்மாவுக்கு கேன்சர், அவங்க சீக்கிரமா இறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இதனால இவரும் செகண்ட் ஹீரோ கால் பண்ண, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ எங்க அங்கதான் வந்துட்டு ஸ்டெப் ஃபாதர் கிட்ட மாட்டிட்டு இருக்கான் இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வெறும் கையை வீசிக்கிட்டு வர, ஹீரோயின் பாவம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ தப்பா எடுத்துக்காத, தயவு செஞ்சு அழுவாத, செகண்ட் ஹீரோவை எங்க தெரியுமே காணோம் அவனை, ஆனா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சோ ஹீரோ தான் அவனுடைய ஷோல்டர் எல்லாம் கொடுக்குறான் நம்ம ஹீரோயினுக்காக. இங்க நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. சம்மடி வச்சிட்டு இருக்காங்க நம்ம இவங்க ஸ்டெப் ஃபாதருடைய ஆளுங்க. ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இப்ப இந்த ஸ்டெப் ஃபாதர் ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒன்னு, நீ வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, கண்டிப்பா முடியாது, ஏன்னா எனக்கு அவன் மேல ஆசை. இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, ஆக்சுவலி வந்துட்டு இப்ப நான் உன்னை பிடிச்சிட்டேன், நீ உயிரோட இங்க இருந்து போகணும்னா நீ எனக்காக வேலை செய்யணும். அதாவது நீ மாஃபியா கும்பலுடைய தலைவனா நான் உன்னை மாத்துறேன், இதுக்காக நான் ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்துட்டு பழிச்சிட்டு போ. அது மட்டும் இல்லாம உனக்கும் எதிரி ஹீரோ, எனக்கும் எதிரி ஹீரோ. சோ அவனை அழிக்கணும்னா நீ வந்துட்டு ஒரு நல்ல மாஃபியா நல்லா வந்துட்டு ஃபைட்லாம் பண்ணணும். அந்த ஃபைட்லாம் நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், உன்னை நான் இப்போ உயிரோட விடுறேன், நீ என்னுடைய கும்பல்ல சேர்ந்துக்கோன்னு சொல்ல செகண்ட் ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். நினைச்சு பாருங்களேன், காசும் அவனுக்கு தேவை, ஆனா அவனுடைய காதலும் தேவை. ஆனா இப்போதைக்கு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடவும் அவனால முடியாது. சோ அதனால கும்பல்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ஒத்துக்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காது, அழுமூஞ்சி மாதிரி அழுதுகிட்டே இருக்காதுன்னு சொல்ல செகண்ட் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்கா ஒன்னு கொடுக்குறாங்க. இவங்க ஹியூமன் டிராபிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, குழந்தைங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல விற்கிறது. சோ வேலையை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு அந்த வேலையை கொடுக்க செகண்ட் ஹீரோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறான். செஞ்சு முடிச்ச கையோட வந்துட்டு ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் 50,000 ரூபாய் கொடுக்க, அவ்வளவுதான். மனுஷன் செம்மையா சந்தோஷப்பட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அதனால என் கூட வந்துட்டு இந்தியாவுக்கு வரியா, கொஞ்ச நாள் அங்க இருந்து தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. கையில காசு வந்த உடனே மனசுல இருக்க அந்த நல்ல ஹீரோ, அதாவது நல்ல செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஓடி போயிட்டான். கையில காசை பார்த்த உடனே சரி ஓகே, முதல்ல நம்ம பணக்காரன் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஈக்குவலா ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போட்டி போட்டு நம்ம ஹீரோயினை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ஒரு தப்பான முடிவு எடுக்கிறான். இந்த முடிவையும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல செகண்ட் ஹீரோடைய அம்மாவும் இது வரைக்கும் நம்மள ஏழைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவும் இது பண்ணாங்க, கீழ்த்தனமா நடத்தினாங்க. இப்ப நம்ம கிட்ட காசு வருதுன்னா நீ அதை எப்படி சம்பாரிச்சா என்ன, பரவாயில்லப்பா நீ சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் கொடுக்குறாங்க. நல்ல அம்மா, நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். அப்ப செகண்ட் ஹீரோவும் ஒரு மாஃபியா கும்பலுடைய தலைவன் ஆகிறதுக்காக ஃபுல்லா ரெடி ஆயிடுறான். அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்க. இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு வந்துட்டு எங்க இருந்து ஸ்டார்ஸ் பார்க்க பிடிக்கும்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு மலை உச்சி, அதாவது ஹிமாலயன் நம்மளுடைய இந்தியாவில இருக்கு இல்லையா, சோ ஹிமாலயனுடைய மலை உச்சியில இருந்து ஸ்டார்ஸ் பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. சோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காது. நம்ம செகண்ட் ஹீரோ பாக்குறான். அவனுக்கா செம்ம கோவம் வருது. இப்ப அவனுக்கு சண்டையும் தெரியாது, அவன்கிட்ட காசும் இல்ல. நிறைய பேர் காசு இல்லன்னு இலக்காரம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல சம்பாதிப்போம், அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சண்டையை போட்டு நம்ம ஹீரோயினை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப. சோ இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன் கூட நான் இந்தியா வரதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு என்னமோ லவ் பண்ணதுக்கே ஹீரோயின் ஓகேன்னு சொன்னதுனால அவன் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா அங்க இருந்து நம்ம ஹீரோ போவேன். ஆனா ஹீரோயினுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா
மனசுக்குள்ள இன்னும் செகண்ட் ஹீரோ தான் இருக்கான் போல இருக்கு. அது லவ் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் ஹீரோ நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவுடைய பாடி கார்ட்ஸ் 2 பேருமே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு ஹீரோயினை ஊருக்கு கூட்டு போனா உங்க அப்பா ஏத்துப்பாங்களா? தாய் பொண்ணு வரவே மாட்டாங்க, நீங்க எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நாங்களும் செத்தோன்னு சொல்ல. ஹீரோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் ஹீரோயினை ஊருக்கு கூட்டு போவேன்னு சொல்ல. இங்க நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோடைய அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஹீரோ மறக்க முடியல போல இருக்கு அவங்களுடைய தாட் படி. இன்னொரு பக்கம் மறுபடியும் ஹியூமன் டிராஃபிக்லாம் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் ஹீரோ இந்த தடவை அவனும் வந்துட்டு அந்த குழந்தைங்க கூட போட்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. லவ் பண்றவங்க எல்லாம் உனக்காக வானத்தை வாங்கிட்டு வந்து தருவேன், நிலம் வாங்கிட்டு வந்து தருவேன், நட்சத்திரம் வாங்கிட்டு வந்து தருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஒரு பழமொழியா பழமொழி இல்ல, அந்த ஒரு லூசுத்தனமான பேச்சை ஹீரோ உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ஒரு நட்சத்திரத்தை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஆன்லைன்ல வாங்கிட்டு இருக்கான் இன்டர்நேஷனல் ஸ்டார் கம்யூனிகேஷன்ல இருந்து. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ ஹியூமன் டிராஃபிக்காக அவன் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த வேலைக்காக நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து ஏகப்பட்ட காசு கிடைக்குது அவனுக்கு. கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா கிடுகிடுன்னு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு மாஃபியாவுக்கு தேவை என்ன? செம்மையா அடிக்கிறது, அதுக்கப்புறமா கன் யூஸ் பண்றது, அதுக்கப்புறமா எல்லாரையும் கொலை பண்றது, இதுதானே. சோ இது எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஹீரோக்கு அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய ஆளுங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செகண்ட் ஹீரோ அங்க அடிதடியில ஈடுபட்டு இருக்காரு. சோ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல காமிக்கிறாங்க, ஹீரோ மறுபடியும் ஹீரோயின்ட்ட வந்து நம்ம இந்தியாவுக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் என்னோட ரெஸ்டாரண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போலாம். அப்புறம் என்னோட ஃபேமிலியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்னை பத்தி உன்னோட ஃபேமிலியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே, கொஞ்சம் சொல்லன்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு இல்ல என்னோட ஃபேமிலியை பத்தி நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன்னு சொல்ல. ஹீரோயின் என் கூட சொல்ல மாட்டியான்னு கேக்குறாங்க. நினைச்சு பாருங்களேன், இந்த பொண்ணு செகண்ட் ஹீரோவை லவ் பண்றேன்னு தெரியுது, ஆனா ஹீரோவுடைய பர்சனல் விஷயம் மட்டும் தெரியணும்னு சொல்லுது. இது எங்கப்பா நியாயம் சொல்லுங்க? அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோயின் பேர்லயே ஒரு நட்சத்திரத்தையும் வாங்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு பக்கா மாஃபியாவே மாறிட்டு இருக்கான். கன் ஷூட் பண்ண கத்துக்கிட்டான், அதுக்கப்புறமா ஃபைட்டிங் கத்துக்கிட்டான், ஸ்கில்ஸ் எல்லாம் செம்மையா டெவலப் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோ என்ன பண்ணா, ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துடைய பேரையே தானிகா அப்படின்னு சொல்லி மாத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் செம்ம குஷி ஆயிட்டாங்க. அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா நியாயம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ எனக்கு இதுக்கு பதிலா நீ ஒன்னு தரணும்னு சொல்ல, ஹீரோயின் அடப்பாவி என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல உன்னோட கியூட்டான ஸ்மைல் மட்டும் எனக்கு இருந்தா போதும்னு சொல்ல, ஹீரோயின் அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உண்மையாவே அந்த மாதிரி நட்சத்திரத்தெல்லாம் வாங்க முடியுமா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ எப்பயும் போல ஹியூமன் டிராஃபிக் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு குட்டி பையன் என்ன பண்ணா, தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண. செகண்ட் ஹீரோ அந்த பையனை பிடிச்சி வாடா வந்து உட்கார்றான்னு சொல்ல, அந்த இடத்துல இருக்க ஒரு கூரான ஒரு கம்பி வந்துட்டு அந்த பையனுடைய முதுகுலே குத்திடுது போல இருக்கு. அந்த பையன் ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். இப்ப செகண்ட் ஹீரோ என்னதான் மாஃபியா ஆனாலும் இதுதானே ஃபர்ஸ்ட் கொலை அவனோட கையால, அவ்வளவுதான் நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே அப்செட் ஆயிடுறான். இப்ப அந்த பையனுடைய டெட் பாடிய அப்படியே வந்துட்டு கடலுக்குள்ளேயும் போட்டுறான். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப வெளியே விட்டா வந்துட்டு பிரச்சனை ஆயிடும் இல்லையா, அதனால அந்த பையனுடைய டெட் பாடியை கடலுக்குள்ள போட இது நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதருக்கும் விஷயம் தெரிய வருது. வீடியோவாவே வந்துட்டு கூட இருக்க ஆளுங்க சென்ட் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பாண்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மூத்தா டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல இருந்து கிரஷ் அப்படின்ற மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ ஏகப்பட்ட காசை சம்பாரிச்சிட்டா இல்லையா, அதனால அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த நரகத்துல இருந்து நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் வாமான்னு சொல்லிட்டு அவனோட பழைய வீட்டை விட்டுட்டு இப்போ ஒரு புது பங்களா புது காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாவை பாக்குறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோவுடைய அம்மா செகண்ட் ஹீரோவுடைய அம்மா செம்ம குஷி ஆயிடுறாங்க. அப்படியே போய் அந்த பங்களாக்குள்ள காலை வைக்க, இது நாள் வரைக்கும் நம்மளால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு எத்தனை பேர் நம்மள ஏளனம் பண்ணியிருப்பாங்க, அவங்க முன்னாடி எல்லாம் நீ கரிய பூசுற மாதிரி நல்லா சம்பாரிச்சுட்டப்பா சூப்பர்பான்னு சொல்றாங்க. என்னமோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நேரான வழியில சம்பாரிச்ச மாதிரி பையனை ஊக்குவிச்சிட்டு இருக்க. கூடவே சேர்த்து என்ன பண்றாங்க, செகண்ட் ஹீரோவுக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் உனக்காகவே பிறந்தவ, நீ அவளை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவளையும் போயிட்டு நீயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துரு, இந்த மாதிரி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய மனசை நல்லா கெடுத்து விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுடைய ரெஸ்டாரண்ட் ஒர்க்கும் இந்த நடு கேப்ல முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஹீரோயின் இப்ப புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அதுக்கான திறப்பு விழாவும் நடக்குது. ஹீரோவும் அந்த திறப்பு விழாவுக்கு வருறான். சோ நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த ஸ்டாரோடைய அந்த இதையும் வந்துட்டு ஹீரோயின் அந்த ஹோட்டல்லே வந்துட்டு மாட்டி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல சோ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா, அவனும் என்ன பண்ணா கோட்டி சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஹீரோயினுடைய அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் என்னடா இவன் தெருக்குடியில இருந்தவன் இப்ப வந்துட்டு பெரிய கோடீஸ்வரரா ஆயிட்டு வந்திருக்கானே, இருந்தாலும் பரவாயில்ல இவன் வந்துட்டு எப்படி நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போன கல்யாணத்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசணும்னு வர ஹீரோ வந்து நடுவில் நின்னுக்கிறாங்க. நீ எதுவுமே பேச தேவையில்ல, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் நம்ம செகண்ட் ஹீரோக்கும் சண்டை வர, ஹீரோயின் ரெண்டு பேரும் சண்டை போடுறதா இருந்தா தயவு செஞ்சு வெளியே போய் சண்டை போடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோ கிட்ட நீங்க வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு
உன்னை நான் கூப்பிடவே இல்லை, நீங்க வந்திருக்க, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஹீரோக்கு இப்ப செம்ம டென்ஷன் ஆயிடுது. இத்தனை நாள் நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு நல்லா இருந்தா, பட் செகண்ட் ஹீரோ இப்ப நடுவுல வந்துட்டா, அது மட்டும் பணக்கார லைஃப்ல வேற வந்திருக்கானா, எப்படா இவன் இந்த மாதிரி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரான். ஹீரோயின் கிட்ட வந்து சாரி சொல்ல ஹீரோயின் நான் சொன்ன நான் உங்ககிட்ட பணம் வேணும்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம செகண்ட் ஹீரோ என்கிட்ட பணம் இல்லாதனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு என்ன ஏளனம் பண்ணாங்க, இப்ப என்னால வந்துட்டு என்னோட காசுனால உனக்கு டைமண்ட் ரிங் என்ன உனக்கு வந்துட்டு எது வேணாலும் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ரிங்கை கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு காசு தேவையில்ல, எனக்கு உன்னுடைய லவ் தானே தேவைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட கேட்டேன்னா காசு வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கல்யாணத்தப்ப நான் எப்படி அழுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், எவ்வளவு வந்துட்டு நீ என்ன அசிங்கப்படுத்தின தெரியுமா, என்னோட சாரி உனக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு கிடைச்சிடுமான்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல செகண்ட் ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்றா பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நான் செகண்ட் ஹீரோ கிட்ட பேசணும் விடுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு கோவம் ஆயிடுறான். ஏமா பேசணும்னு சொல்ல அவன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு இருக்கான், நீ அமைதியே நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ மேல கோவப்படுறாங்க. இது எங்கடா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நீங்க வந்து கிளம்பு, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன்னு. ஆக்சுவலி ஹீரோயின் எப்படி செகண்ட் ஹீரோ இந்த அளவுக்கு பணக்கார ஆனான்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா, புது பணக்காரனே எப்படியா இருந்தாலும் நீ இல்லீகல் பிசினஸ் பண்ணி தான் இவ்வளவு பெருசா பணக்காரன் ஆயிருப்பான்னு சொல்ல செகண்ட் ஹீரோ ஆமா இல்லீகல் பிசினஸ் தான் பண்ண, நீயுமே அதை தானே பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், அது மட்டும் கிடையாது உன்னை விட இப்ப நான் பணக்காரன், சோ உன்ன மாதிரி எனக்கும் அடிக்க தெரியும், என்கிட்ட வம்பு வளர்த்துக்காத, இதுக்கப்புறம் நான் போடுற ஆட்டத்தை பாருன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ஹீரோக்கா செம்ம கோவமா வருது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஸ்டெப் டாட் அவன் என்ன பண்ணா, அவனோட இல்லீகல் ஒர்க் எல்லாம் எதுக்காக வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பண்ணி இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டான்னா, ஏன்னா ஹீரோ தானே இப்ப இவனுக்கு எதிரி, நம்ம ஸ்டெப் டாடுக்கு ஹீரோயினை ஏதாவது டச் பண்ணோம்னா ஹீரோ தானே வந்து கேட்பான், அதனால செகண்ட் ஹீரோக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவரப்ப எவனாவது ஒருத்தவன் செத்துருவோம், ஒருத்தவனை நம்ம போட்டு தள்ளிடலான்னு அவர் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் எப்பயும் போல செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த ஹீரோயின் என்னால வந்துட்டு உன்னை மன்னிக்கலாம் முடியாதுன்னு சொல்ல ஒரு நாள் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்க வந்துட்டு அந்த ஸ்டாரோடைய அந்த இது வந்துட்டு பாக்குறான், சர்டிபிகேட்டை பார்த்துதான். சோ அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இது யார் உனக்கு வாங்கி கொடுத்ததுன்னு கேட்க, ஏன் ஹீரோ தான் எனக்காக வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, உனக்காக நான் இன்னும் இதே மாதிரி நான் நிறைய வாங்கி தரேன், தயவு செஞ்சு என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி லாக்கெட் இருக்கும் தெரியுமா, அதை போட்டுட்டு வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ மறுபடியும் வந்துடுறா. அவ்வளவுதான், இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா செகண்ட் ஹீரோ அடிச்சிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோ இந்த தடவை பதிலுக்கு அடிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்கக்குள்ள அவன் கழுத்துல போட்டுட்டு இருக்கா அந்த ஃபேமிலி லாக்கெட்டை பாத்துறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு படிக்கவே கை வரவே மாட்டேன். அந்த ஃபேமிலி லாக்கெட்டை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அதே மாதிரி ஹீரோ கிட்டயும் ஒண்ணு இருக்கும், சோ ஹீரோடைய தம்பி கிட்டயும் ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், சரி ஓகே அப்ப வந்துட்டு நம்ம இந்த ஃபேமிலி லாக்கெட் எப்படி அவங்க கிட்ட வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய பழைய வீட்டுக்கு போலான்னு சொல்லி யோசிக்க இங்க நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா என்ன பண்ணாங்க, ஒழுங்கா அந்த ஃபேமிலி லாக்கெட்டை கழுத்து நீ எதுக்கு கழுத்துல போட்டிருக்கான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து அந்த லாக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணா, நம்ம செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போறான். அதாவது அந்த பழைய வீடு இருக்கு இல்லையா, அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஃபேமிலி போட்டோ கிடைச்சிடுது. அவ்வளவுதான், ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்ப செகண்ட் ஹீரோ தான் தன்னுடைய சின்ன வயசு தம்பி, செகண்ட் ஹீரோவுடைய அம்மா தான் தன்னுடைய அம்மான்றதை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு செம்மையா ஷாக்கிங்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்களை தான் காமிக்கிறாங்க, அந்த பாடி கார்ட்ஸ். அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோ பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவன் ஹீரோயினுடைய ஸ்டெப் டாட் கிட்ட தான் வேலை செய்யறான்னு சொல்ல ஹீரோ இப்ப எனக்கு அது முக்கியம் கிடையாது, ஆனா அந்த செகண்ட் ஹீரோ இப்ப எங்க இருக்கா, அவனோட வீடு எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றான். ஏன்னா அப்பதானே அவனுடைய அம்மாவை போய் பார்க்க முடியும். நம்ம ஹீரோக்கு தான் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தானே இங்க வந்தா. அதனால ஹீரோ வந்துட்டு அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட செகண்ட் ஹீரோடைய வீட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் எப்பயும் போல இந்த செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட இந்த தடவை கொஞ்சம் ஓவராவே பேசிடுறான். இந்த மாதிரி வந்துட்டு நட்சத்திரத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீ அவங்கிட்டே நல்லா ஜோடி சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பொழிச்சுன்னு செகண்ட் ஹீரோவை அரைஞ்சிட்டு வந்து அவங்க உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட எனக்கு மனசு சரியில்லை, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நான் ஓபன் பண்ணிட்டேன், இந்த நீ வந்துட்டு எப்பயுமே இந்தியா கூப்பிட்டுக்கிட்டே இருப்ப இல்லையா, பேசாம நம்ம இந்தியாவுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அவ்வளவுதான், ஹீரோக்கு சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அடுத்தது போடுறா ஃபிளைட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபிளைட் டிக்கெட்டையும் போட்டு ஹீரோயினை இந்தியாவுக்கும் கூப்பிட்டு வந்துடான். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த சிம்லாவுடைய அந்த பனி பிரதேசமான இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோயின் இங்க வந்தாலும் அவங்க லைஃப்ல நடக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சோகமா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ எப்பயும் போல அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு பூவை தூக்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் அங்க இல்லன்னு தெரிய வருது. அவ்வளவுதான், நம்ம செகண்ட் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிறான். பாருங்களேன், டம்மி பீஸா இருந்தவன் எம்பிட்டு கோவப்படுறான்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க பூவை எடுத்து தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா.
இருக்க ஹீரோ கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய கண்ணத்திலே நம்ம ஹீரோ கிஸ் கொடுக்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியே அடுத்த சீன்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த அனுமனுடைய கோவிலுக்கு போறாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்பதான் நம்ம ஹீரோ அவனுடைய விஷயத்தை பத்தி சொல்றான். இந்த மாதிரி நான் எப்பயுமே வந்துட்டு எதுக்காக நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா, ஏன்னா வந்துட்டு எங்க அம்மாவை நான் நட்சத்திரத்துக்கு நடுவில் தேடிட்டு இருப்பேன், ஏன்னா எங்க அம்மாவை நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய அம்மாவை பிரிஞ்சதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்ப கூட நம்ம செகண்ட் ஹீரோ தான் தம்பி, செகண்ட் ஹீரோவுடைய அம்மா தான் தன்னுடைய அம்மான்றது ஹீரோ சொல்லவே இல்லை. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எங்களுடைய வீட்டுக்கு நான் வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன் வரியான்னு கேட்க ஹீரோயின் ஹோ கண்டிப்பா வரனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தோல் மேலே சாஞ்சிக்க செகண்ட் ஹீரோ இங்க பைத்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். பித்துக்குழி மாதிரி என்ன பண்றான், கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவனையே என்ன பண்றான் நம்ம செகண்ட் ஹீரோ துரத்தி பிடிச்சு ஒழுங்கா சொல்றா ஹீரோயின் எங்கடா போயிருக்கா சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை வச்சு பாவம் அந்த கட்டையில ஏதோ ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒன்னு இருக்கு, அதை வச்சு அவனோட மண்டையெல்லாம் உடைச்சு ஸோ வந்துட்டு கேட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினும் ஹீரோவும் இந்த மாதிரி ஹிமாலயஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளவுதான் அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஷாப்பிங்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, ஹீரோயினுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினுமே செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு இங்கே இருந்துன்னு போல ஆசையா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் கண்டிப்பா உன்னுடைய ரெண்டாவது வீடா நம்ம இந்த இடத்தையே கூட மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கூட்டு வர என்னையா இது இப்படி வந்துட்டு காடு பிரதேசமா இருக்கேன்னு சொல்ல ஹீரோ வெளியதான் அப்படி இருக்கும் உள்ள வந்து பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போனா அந்த இடம் பார்க்கறதுக்கே அரண்மனை மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோடைய அப்பாவே இருந்துட்டு பாத்தீங்கன்னா அவரும் வந்துட்டு மறைமுகமா தானே இருக்காரு, அதனால வீட்டுல வேலைக்காரங்களாம் இல்லாதனால வெளியெல்லாம் கொடியெல்லாம் படர்ந்து போய் அந்த மாதிரி இருக்கு போல இருக்கு. இப்ப ஹீரோயின்காக நம்ம ஹீரோ ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கான் பாருங்க, அப்படியே பிங்கியா ரெடி பண்ணியிருக்கான், செம்ம அழகா இருக்குது அதை பாக்குறதுக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின்காக ஒரு சாரியும் கிஃப்ட் பண்ண ஹீரோயின் அந்த சாரியை கட்டிட்டு ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ எப்பயுமே நீ என் கூடவே இருப்பியான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு எப்பயுமே நான் கூடவே இருப்பேன் நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின்காக சாப்பாடுலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி கையில சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்க்கு ஸ்பூன் எல்லாம் தானே வச்சு சாப்பிட்டுருப்பாங்க, கையில சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க ஹீரோயினுக்குமே நம்ம ஊர் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோக்குமே அதை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய கையால. இப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பாண்டிங் நல்லபடியா போயிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோடைய என்ட்ரி, செகண்ட் ஹீரோ வந்த உடனே ஹீரோயினுடைய வந்துட்டு ஃபேஸே மாறுது. ஹீரோ போயிட்டு எங்க நம்ம செகண்ட் ஹீரோவை அடிச்சுடுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்ல அப்ப கூட நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து பணியில போயிட்டு இருக்கா, கால் வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுடைய நல்லதுக்காக சொல்ல ஹீரோ இப்ப நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து ஒரு வின்னிங் ஸ்மைல கொடுத்துட்டு வீட்டுக்கு போவேன். அப்பதான் ஹீரோக்கு பெரிய ஷாக்கு, என்னன்னா மறைமுகமா இருந்த அவங்க அப்பா ஹீரோடைய அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப ஹீரோயினை நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோடைய அப்பா எதுவுமே சொல்லாம அமைதியா போயிடுறாப்ல மனுஷன். ஆனா ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது ஓகே உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ அவருக்கு எப்படி வந்துட்டு பேசி சமாளிப்படுதுன்னு எனக்கு தெரியும் நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறான். இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி தம்பியை கண்டுபிடிச்சிட்டேன், கூடவே சேர்த்து எனக்கு அம்மாவும் இருக்கணும், பிளஸ் வந்துட்டு நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மொத்த விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஹீரோடைய அப்பா நினைச்சப்பா நீ அப்பவே தாய்லாந்துக்கு போறப்பே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு ஏன்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொரு பக்கம் இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோடைய வீட்டை கண்டுபிடிச்சிடுறாப்ல. அவ்வளவுதான் நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே வெளியே இருந்து கேட்ட எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஆனா கேட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்குது போல இருக்கு வீடு, அதனால ஹீரோக்கு தெரியல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து உங்க அப்பாவுக்கு தான் என்ன பிடிக்கல நான் வேணா ஊருக்கு போயிடுவான்னு கேட்க ஹீரோ கடுப்பாவறான், உன்னை நான் தானே இங்க கூட்டிட்டு வந்தேன், அப்பாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், போறதா இருந்தா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்ல இதை ஹீரோடைய அப்பா கேட்டுறாப்ல. அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. இந்த இடத்துலதான் டிராமாலே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்க போகுது. என்னன்னா நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு தடவை செகண்ட் ஹீரோ விளையாடிட்டு இருந்தப்ப அவன் கீழே விழுந்திருப்பான். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண டாக்டர் வந்துட்டு உங்க ஃபேமிலியோட பிளட் குரூப்பே செகண்ட் ஹீரோக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாப்ல. உடனே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோடைய பிளட் குரூப்பை டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்குறாரு. கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னு வருது. அதாவது செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோடைய அப்பா பையனே கிடையாது. இந்த ஒரு சர்டிபிகேட்டை வச்சுதான் ஹீரோடைய அம்மா கிட்ட நீ என்ன வந்துட்டு ஏதோ ஒரு அஃபேர்ல இருக்க, என்ன நீ ஏமாத்திட்டு இருக்க, ஒழுங்கா யாருன்னு அதை சொல்லுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதாவது இப்போ இதே பிளாஷ்பேக்கை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருப்போம். இப்படி அவரு கேட்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவுத்துக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்க தெரியுமா, யாரோட அஃபேர்ல தெரியுமா, நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் டாடோடைய அஃபேர்ல தான் இருந்திருக்காங்க. அதாவது இப்ப அந்த ஸ்டெப் டாடோடைய பையன் தான் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ. அதாவது ஹீரோயின் உருகி லவ் பண்ணது யாருன்னா அவங்க தம்பியை தான் லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஸோ வந்துட்டு இந்தியா கிளம்பி போயிட்டாரு போல இருக்கு. இப்போ அந்த பிளாஷ்பேக் முடிய இங்கே நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த ஸ்டெப்
டேடோடைய பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்காம ஹீரோயினுடைய பேர்ல சொத்தை எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு லாயர் கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த லாயர் ஸ்டெப் டேடோடைய ஆளுப்புல இருக்கு. அந்த ஆள் கிட்ட வந்து சொல்ல அவ்வளவுதான், இந்த ஆள் தான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் இல்லையா. மறுபடியும் என்ன பண்ணா ஸ்லோ பாய்சனை கலந்து நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கொடுத்துறான். அவ்வளவுதான், அவங்க அப்படியே வந்துட்டு மட்டையாயிடுறாங்க. அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுவேன். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலா இவங்களை வந்துட்டு முழுசாவும் சாகடிக்கல, ஒரு மாதிரி வந்துட்டு கை கால்லாம் இழுத்துக்கிட்ட மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு உடம்பு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட தம்பி லவ் பண்ண பொண்ணா இப்ப நீ லவ் பண்றேன்னு சொல்ற அதானப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அமைதியாவே இருக்கான். ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாரு, நீ ஒரு மாஃபியா கேங்கோடைய தலைவனுடைய பையன் சொல்லிட்டு உன்னுடைய லவ்வருக்கு தெரியுமாப்பா, உன்னுடைய லவ்வருக்கு அது தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அவ உன்னை ஏத்துக்கிட்டானா அதுக்கப்புறமா உன்னுடைய லவ்வை நான் ஏத்துக்கலாமா வேணாமான்றது நான் வேணா முடிவு பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா சொல்றாரு. இது கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆவ. ஏன்னா ஹீரோயின் கிட்ட இதை சொன்னா ஏத்துப்பாங்களா இல்லன்றது தெரியல, பட் இருந்தாலும் ஹீரோ இதை பத்தி சொல்லலாம், பட் ஆனா இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போறான். ஹீரோயின் என்ன சொன்னாரு உங்க அப்பான்னு சொல்லி கேட்க, ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம சமாளிச்சுட்டு அமைதியா இருக்கு. ஆனா இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம செகண்ட் ஹீரோவும் பார்த்துட்டு ஹீரோயின் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவன் கடுப்பாவறான். டேய் அது உன்னுடைய அக்காடா, கடுப்பாவாதடா அப்படிதான் இருக்கும் நம்மளோட ரியாக்ஷன்லாம். ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியும் தாய்லாந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. பார்த்தா அம்மா உடம்பு சரியாம இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு ஹெல்ப்புக்காக ஹீரோ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அந்த டைம் மறுபடியும் அந்த ஸ்டெப் ஃபாதர்காரன் வந்து நம்ம ஹீரோயினை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க. ஹீரோ கால் பண்ணி ஹெல்ப்னு கேட்க ஹீரோவும் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். வேற என்ன வேலை நம்ம ஹீரோவுக்கு, அதை தவிர்த்து அவ்வளவுதான். இப்போ உடனே நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்கறாங்க. அம்மாவை தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், ஆனா என்னால தனியா முடியாது, ப்ளீஸ் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எப்பயும் போல ஹியூமன் டிராஃபிக்லாம் நடந்துட்டு இருக்கு. சில பொண்ணுங்களை ஹியூமன் டிராஃபிக் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா. இதை நம்ம செகண்ட் ஹீரோ பாத்துறான். அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டும் நம்ம செகண்ட் ஹீரோ போவ அந்த பொண்ணு கடைசியா செகண்ட் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா இப்ப அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கண்ணா ப்ளீஸ், நான் என்னோட ஸ்டெப் ஃபாதர் என்ன வந்துட்டு இந்த மாதிரி காசுக்காக வித்துட்டானா ப்ளீஸ் நான் என்ன விட்டுருங்கண்ணான்னு சொல்லிட்டு கெஞ்ச. செகண்ட் ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறான், இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஒரு புண்ணியமாவது பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவும் சரி வாமா உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அவன் கூட்டிட்டு போவ. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனுடைய அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டெப் ஃபாதரை பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல வச்சு நிக்க வச்சிட்டு இருக்காங்க, மிரட்டிட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா இல்லையா, அவனுடைய பழைய வீட்டுக்கு கூட்டு வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை. சரி நீ இங்கே பத்திரமா இருமா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார் இல்லையா. ஸோ ஹீரோயின் கூட வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கும் பாதுகாப்பா வந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸை போடுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னுமேமா உங்களுக்கு புரியல, அவன் தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்றான், ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல. ஆனா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் இல்லையா, அப்போ வந்துட்டு செக்கிங்காக வந்து அதாவது செக்அப்காக வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துடுறான். அவ்வளவுதான், ஹீரோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேட, ஆனா அவங்க அம்மா கிடைக்கவே இல்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்ம செகண்ட் ஹீரோ வந்து இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ என்ன கூப்பிடாம வந்துட்டு நீ ஏன் ஹீரோவை கூப்பிட்டேன்னு கேட்க, நீ என்னுடைய பாஸ்ட் ஓகேவா, நான் உன்னை வந்துட்டு எப்பயோ மறந்தே போயிட்டேன், தயவு செஞ்சு என்னோட இதுல ஃபேமிலி விஷயத்துலயோ இல்லை என்னுடைய விஷயத்துலயோ நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த தடவை பொறுமையா சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோட சொல்லிட்டு போவேன். இப்போ அந்த பொண்ணு காணாம போயிட்டா இல்லையா, அதனால வந்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதருடைய ஆளுங்கள்லாம் நம்ம செகண்ட் ஹீரோ மேல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் தான் புதுசா வந்தான், அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒண்ணு காணாம போயிருக்காரு. உடனே இந்த பையன் பயந்துட்டு என்ன பண்றான், செகண்ட் ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பாத்திரமா நான் எடுத்து கூட்டு போலான்னு பார்க்க அந்த நேரமா பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபாதர் கிட்ட வந்து மெசேஜ் வந்து சீக்கிரமா வாடா டேய் தருதல எங்கடா இருக்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வர. அவ்வளவுதான், அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுடைய நினைப்பு வந்துடும் போல இருக்கு. அதனால வந்துட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு வரான். ஒரு மாதிரி சோகத்தோடய வந்து அந்த வீட்டுல அவங்க அம்மாவுடைய நினைப்புகளை தேடி பார்க்கலான்னு வரக்குள்ள உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்தறான். அந்த பொண்ணா நீங்க செகண்ட் ஹீரோ அனுப்பிச்ச ஆள் தானேன்னு கேட்க ஹீரோவும் ஒன்றும் தெரியாம ஆமாம்மா நான் அவன் அனுப்பிச்ச ஆள் தாம்மா, நீ யாருமா என்னமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுமே அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமா எங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அந்த ஸ்டெப் ஃபாதர் என்ன வந்துட்டு இந்த மாதிரி வித்துட்டான், எனக்கு ஒரு அங்கிள் ஆண்டி இருக்காங்க அவங்க கிட்ட கொண்டு போய் என்ன விட்டுறீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். ஆனா ஆல்ரெடி அந்த அங்கிள் ஆண்டியை அந்த ஸ்டெப் ஃபாதரோடைய ஆளுங்க உங்க பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு ஹீரோ அந்த பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வந்துறான். அந்த பொண்ணு வந்துட்டு செமையா அழுதுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு அழுவாதமா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பயத்துல நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா ஒரு 2 கொலையை டைரக்டா பார்த்தா இல்லையா. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வராங்க. இந்த ஹக்கிங் சீனை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை பத்தி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கேரே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பண்றது மட்டும் சரியா சொல்லுங்க. ஆனா ஹீரோ மேல கோச்சிட்டு போவேன். ஆனா ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்ல இருந்து நான் காப்பாத்தி கூட்டு வந்தேன். ஹியூமன் டிராஃபிக் பண்றதே வந்துட்டு உன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் தான்.
ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ஒர்க் பண்றது தான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பத்தி விஷயத்தை நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயின் என்னது இது அவன் ஹியூமன் டிராஃபிக் இல்லாம கூடமா பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் இப்ப இல்ல செகண்ட் ஹீரோவும் வேற அங்க மாட்டிட்டு இருக்கானா, போச்சு இப்ப அவனை நம்ம முதல்ல காப்பாத்துமேன்னு சொல்ல ஹீரோக்கு தான் ஆல்ரெடி அவன் தம்பி இல்லையா, அதனால ஹீரோ அதுக்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப பதட்டத்துல இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு எப்படி காணாம போச்சோ அதுக்கு யார் வந்துட்டு பொறுப்போ அவங்களும் ஷூட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர்காரன் சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனால செகண்ட் ஹீரோ கடுப்பாவ, அதாவது கடுப்புல பயத்துல உட்காந்துட்டு இருக்க. செகண்ட் ஹீரோடைய அம்மா ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் பையன் இப்ப பணக்காரன் ஆயிட்டாமா, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்காமா, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. ஹீரோயின் கேக்குறாங்க சரி உங்க பையன் வந்துட்டு என்ன ஒர்க் பண்றாப்ல அப்படின்னு சொல்லி கேட்க செகண்ட் ஹீரோ நான் இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வாய் கூசாம ஹீரோயின் கிட்ட போய் புழுவிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அடப்பாவி எங்க ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு கும்பல் துரத்திட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இந்தியாவில், அந்த கும்பலுடைய லீடர் கூட தான் நம்ம ஸ்டெப் ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் டிராஃபிக் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அதாவது ஹீரோவுடைய அப்பாவதும் ஹீரோவுடைய பரம எதிரி தான் வந்துட்டு இந்த லீடர்காரன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காணாம போயிட்டா இல்லையா, சோ அதனால இப்ப இவங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணை வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு தேவை, ஏன்னா சப்ளையர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க, அடுத்து நம்ம கிட்ட சப்ளை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது பொண்ணுங்களை தான் இவனுக்கு சப்ளையர்ன்றானுங்க, அதாவது சப்ளைஸ்ன்றானுங்க. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட இந்த வேலையை கொடுக்க செகண்ட் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு போறான். அங்க நல்லா மூச்சு முட்டை குடிச்சிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு செகண்ட் ஹீரோவை சைட் அடிக்க செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துறான். அவனுக்கு இது கஷ்டமா தான் இருக்கு, பட் ஆனா என்ன பண்றது வேற வழியே இல்ல. செகண்ட் ஹீரோ அவனோட பழைய வீட்டுக்கு போய் தேடி பார்த்திருப்பான். ஆனா அந்த பொண்ணை காணோன்னே அவனுக்கும் செம பயம், அந்த பொண்ணு எங்கடா போயிருக்கும் எங்கேயாவது ஓடிக்கிடி போயிருக்கும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி செகண்ட் ஹீரோவை உன்னுடைய ஸ்டெப் ஃபாதருடைய பிசினஸ்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா அது உன்னுடைய அன்புனால மட்டும்தான் முடியும், அதனால நீ அவனை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்ல ஹீரோயின் நான் எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்க ஹீரோ இதை நீ பண்ணி தானே ஆகணும், பண்ணாதான் அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு இதாகும் நல்லதாகும்னு சொல்ல ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. இந்த படுபாவி என்ன பையன் பண்றான், சரி ஓகே நம்மள மனிஷ்டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் எடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது. அதனால ஹீரோயினும் என்ன பண்றாங்க அந்த ரிங்கை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க செகண்ட் ஹீரோடைய வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோவை லவ் பண்ற மாதிரி நடிச்சு ரிங்கை வாங்கிக்க ஹீரோவும் கிட்டையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ எனக்கு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா, பட் ஆனா வந்துட்டு என்னுடைய தேவைக்காக நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா வந்துட்டு கண்டிப்பா நான் லவ் பண்றவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஹீரோ கூட தானே இருக்காங்க, ஹீரோ தன்னதான் ஹீரோயின் லவ் பண்றான்னு நினைச்சு அவரு சந்தோஷமாவ, பட் இருந்தாலும் தன்னோட தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் இல்லையா, அதுக்காக அந்த ஸ்டெப் ஃபாதருடைய இடத்துக்கே போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த ஸ்டெப் ஃபாதர் ஹியூமன் டிராஃபிக்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ஹீரோ வந்துட்டு எவிடன்ஸா எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா போலீஸ்ல கொடுத்து சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஜாமா முழுக்க போலீஸே வரமாட்டாங்க, ஆனா நம்ம ஹீரோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த ஸ்டெப் ஃபாதருடைய ஆளுங்க நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோவை துரத்தி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோவும் ஒரு கையில ஷூட் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஹீரோ இதற்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால ஒழுங்கா வந்துட்டு உயிரோட விடுற இங்க வந்து போயிடுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ உயிரோட விட்டுட நம்ம ஹீரோவும் அங்க வந்து தப்பிச்சு போயிடுறான். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு வரல, ஆனா யாருக்குமே தெரியல அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அங்க செம்ம காமெடி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் செகண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு நீ எங்க வேலை செய்யற என்ன ஏதுன்னு கேட்க செகண்ட் ஹீரோ சொல்லவே மாட்டேன்டா. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் இல்லையா நீ பண்றது இல்லீகல் பிசினஸ், ஒழுங்கா வந்துட்டு நீ வந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துருன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ நான் ஏன் வெளியே வரணும், அதனால தான் நான் பெரிய பணக்காரன் ஆயிருக்கேன், எனக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியா இருக்கான். அது மட்டும் கிடையாது, இவனுக்குமே லைட்டாக பயமாக தான் இருக்குது. அதனால அவங்க அம்மா கிட்ட பேசாமல் இந்த இல்லீகல் பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியே வந்துட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்டா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி வெளியே வந்துட்டேன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் ஏழை ஆகிடுவோம்டா, அப்புறம் மறுபடியும் எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம ஏழையாக இருக்கக்கூடாதுடா, நீ பண்ணுறது பண்ணுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அம்மாவே இவனுக்கு சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவன் மாறலான்னு நினைக்கிறான், பட் இருந்தாலும் இவங்க அம்மாவே இவனுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ எப்பயும் போல வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர மறுபடியும் அவங்க அம்மாவை பார்த்துறான். செக்கப்காக வந்த அவங்க அம்மாவை பார்த்துட்டா இந்த தடவை நம்ம ஹீரோ கடைசியாக அவங்க அம்மாவை பார்த்துட்டான். அவ்வளவுதான் பாசமா ஓடி வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு அம்மா நான் தாமா உன்னோட பையன், சின்ன வயசுல அப்பா என்ன கூட்டிட்டு போயிட்டாங்களமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பேரு ஸ்கைன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய பேர் தெரியாதுல, ஹீரோடைய பேர் வந்துட்டு ஸ்கை. ஸோ ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பாசமா பேச, ஆனா ஹீரோடைய அம்மா எனக்கு அந்த மாதிரி எந்த பையனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்க. ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல வந்துட்டு மறைஞ்சு நின்று அழுதுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு தாய்லாந்து
வந்துட்டாரு. ஆனா வந்த வேலையாவே அவங்களுடைய ஒய்ஃபை பார்த்து என் பையன் கிட்ட இருந்து விலகிரு, இல்லைன்னா நான் செகண்ட் ஹீரோவை கொன்னுடுவேன், அவன் எனக்கு பிறந்தவனே கிடையாது, எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், அதனால வந்துட்டு உன் பையனை கொலை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, என் பையன் கிட்ட இருந்து நீ விலகிரு, என் பையனவே வந்தா கூட நீ அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க, இல்லைன்னா நான் உன்னோட சின்ன பையனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்காரு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அப்பா கன் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே போறப்பெல்லாம் ஒருத்தவனை ஃபாலோ வேற பண்ண வச்சிருக்காங்க, ஹீரோ பக்கம் அவங்க நெருங்கிட கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ ஹீரோடைய வந்துட்டு அப்பா வந்துட்டாருன்ற விஷயம் ஹீரோவுக்குமே தெரிய வருது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் ஹீரோயினை தான்ப்பா லவ் பண்ணேன்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்லப்பா உன்னோட இல்லீகல் பிஸ்னஸை பற்றி அவகிட்ட முதல்ல சொல்லு, ஓகேவா, அவள் ஓகே சொன்னான்னா எல்லாமே பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்ல. ஆனால் ஹீரோ வந்துட்டு இல்லைப்பா இந்த இல்லீகல் பிஸ்னஸ் வேணா நம்ம நிறுத்திடலாமாப்பான்னு சொல்லி கேட்க, ஹீரோடைய அப்பா நிறுத்தி இழுத்து சாத்தி மூடுறதுக்கு இது ஒரு சூப்பர் மார்க்கெட் கிடையாதுப்பா, இல்லீகல் பிஸ்னஸ், நம்ம நிறுத்தினாலும் நம்மளை பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவங்க அம்மா சொன்னதை பற்றியே நினச்சி எழுதிட்டு இருக்கான். அம்மாவுக்கு நம்ம மேலே பாசமே கிடையாதா, ஏன் இந்த மாதிரி அம்மா நம்மள சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. பாடி கார்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோடைய அப்பா இப்ப நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஹீரோவை நம்ம செகண்ட் ஹீரோ ஷூட் பண்ணாலியா, இந்த விஷயத்தையும் ஹீரோடைய அப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் அவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால ஹீரோடைய அப்பா அவருடைய ஆளுங்களை வச்சு நம்ம செகண்ட் ஹீரோ மேல பாம்பு பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. கரெக்டா அந்த ஹியூமன் டிராஃபிக் நடக்கிற இடத்துல செகண்ட் ஹீரோவுக்கும் அடிபட்டு ரத்தம்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கா. இந்த விஷயம் அந்த ஸ்டெப் ஃபாதர் காதனுக்கு தெரியுது பாருங்க. அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஏன்னா ஹியூமன் டிராஃபிக் நடக்கிற இடத்துல வந்துட்டு பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கத்த, ஹீரோயினுடைய அம்மா இதை கேட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கும் லாஸ்டா விஷயம் தெரிஞ்சிருது. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு பாம்பு பிளாஸ்ட் ஆனிச்சு இல்லையா, ஆக்சுவலி அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்து பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோயின் வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல, ஹீரோ நான் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நல்ல நல்ல டாக்டர்லாம் வந்து பாப்பாங்கன்னு சொல்ல, அதாவது கண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவா வந்துட்டு அப்படி கதறிட்டு இருக்காங்க தன்னோட சின்ன பையனை பார்த்து. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தன்னோட சின்ன பையன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, ஆனா நம்ம மேல மட்டும் ஏன் அம்மா பாசமே வச்சிடல, நம்மள வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பான்னு சொல்ல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதான்ப்பா இங்க வந்தேன், அதனால தான்ப்பா இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயம் எதால் நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, பட் என் பையன் கிட்ட இருந்து நீ விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வேற பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவா இங்க பாருங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால வந்துட்டு உங்க அம்மாவை கூப்பிட்டு இங்க வந்து போயிடுன்னு செகண்ட் ஹீரோட்ட சொல்ல, செகண்ட் ஹீரோவும் ஹீரோவை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேன்னா ஹீரோடைய அம்மாவும் ஹீரோவை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஸோ ஹீரோவே திட்டி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு உடைக்கிற மாதிரி வேற பேசி விட்டுறாங்க. நான் தான் உன்னுடைய அம்மா, இப்ப என்ன பண்ணலான்ற, எனக்கு என்னோட சின்ன பையன் மேல தான் பாசம், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஒழுங்கா எங்களுடைய வாழ்க்கையில இருந்து இங்க வந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேற இந்த மாதிரி பேசி விட்டுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப செகண்ட் ஹீரோ மேல பாம்பு பிளாஸ்ட் பண்ணது அவனுடைய அப்பான்றது ஹீரோக்கு தெரிய வந்து பாடி கார்ட்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எதுக்காக செகண்ட் ஹீரோ என்ன சுட்ட விஷயத்தை எங்க அப்பா கிட்ட நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாவம் பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனோட பாடி கார்ட்ஸை திட்ட செகண்ட் ஹீரோவா என்னால ஹீரோயின் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லூஸ் தனமா அவங்க அம்மா கிட்டே உளறிட்டு இருக்க. இதனால செகண்ட் ஹீரோடைய அம்மா சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் போயிட்டு வந்துட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா ஹீரோயினோட அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா இவங்க திடீர் பணக்காரங்க, அவங்க தான் பரம்பரையா பணக்காரங்க இல்லையா, ஸோ நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுட கரெக்டா அந்த ஸ்டெப் ஃபாதர் காரனும் வந்துடுறான். அதோ என் பொண்ணோட அப்பாவே வந்துட்டாங்கன்னு சொல்ல பின்னாடி திரும்பி பார்த்தா அட இவன் தானே நம்ம கூட அஃபேர்ல இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு கூட அஃபேர்ல இருந்திருப்பாங்க, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டு போனாலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் இவங்களையும் ஏமாற்றி இவங்களுடைய சொத்தை வந்துட்டு எழுதி வாங்கியிருப்பாங்க. அதாவது ஹீரோடைய அந்த வீடு இருந்துச்சுலையே அதே எழுதி வாங்கியிருப்பாங்க. பட் ஆனால் ஹீரோடைய சைனோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா சைன் இல்லாததுனால அவனால் எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால தான் இவன் ஹீரோயினுடைய அம்மாவை போயிட்டு பிக்கப் பண்ணியிருப்பான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி என் பையன் உங்ககிட்ட தானே வேலை செய்யணும், என் சின்ன பையன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட அவன் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு போவேன். வீட்டில் நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கேன், கரெக்டாக நம்ம ஹீரோடைய அப்பா இங்கே வந்துடுறாப்புல அவருடைய ஆளுங்களை வச்சு செகண்ட் ஹீரோ போட்டு மடி அடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி என் பையன் கிட்ட இருந்து ஒழுங்கா விலகிரு, இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை நான் கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா மிரட்டு நம்ம செகண்ட் ஹீரோ மிரட்டிட்டு போயிடுறாரு. விஷயம் என்னன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தனால அவங்க அப்பாவா அவனுக்கு அடையாளம் தெரியல, அது அப்பாவே கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம அப்பான்னு சொல்லிப்போமே, அப்பாவா அவனுக்கு அடையாளம் தெரியல. இங்க ஹீரோயினுடைய அம்மாட்ட போய் நல்லா அசிங்கப்பட்டு வந்த இவனுடைய அம்மா யாருப்பா உன்னை அடிச்சான்னு சொல்லி கேட்க, யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியலமா, பட் ஆனா வந்துட்டு ஒரு யார் என்னன்றதுலாம் எனக்கு தெரியல, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுமான்னு சொல்லி கேட்க இவங்களுக்கும் லைட்டா டவுட் வந்தது,
ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டோ அப்படின்னு டவுட் வர இங்க நம்ம ஹீரோ ஏன்பா இந்த மாதிரி அவனை போய் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்க தம்பின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர சொல்லிட்டானா அவ்வளவுதான் ஹீரோடைய அப்பா கோவம் வந்தது அவனோட தம்பி கிடையாது அவன் கிட்ட இருந்து விலகியேரு உனக்கு உன்னுடைய அம்மா தேவையில்ல அப்பா மட்டுமே போதும்னு சொல்லிட்டு ஹீரோ வர பிடிச்சி திட்டி விட்டுறாங்க செகண்ட் ஹீரோக்கு அடிப்பட்டதுனால ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை டேக் கேர் பண்ணிட்டு இருக்க செகண்ட் ஹீரோ என்ன சொல்றான் இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னோட எல்லா பிசினஸையும் விட்டுடுறேன் நான் உனக்காக நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம் எனக்கு உன்னோட லவ் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவன் கிஸ் பண்ண வரான் பாருங்க கரெக்டா வந்துட்டு இவனுடைய அம்மா அதாவது செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்துடுறாப்ல வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட பொண்ணுன்னா ஹீரோயின் இவனுக்கு அக்கான்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை இதுக்கப்புறமா நீ நினைக்க கூடாது அவ உன்னோட லைஃப்ல வேணான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட சொல்ல செகண்ட் ஹீரோக்கு ஒன்றும் புரியல என்னமா இத்தனை நாள் என்னோட லவ்வுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ஏமா இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டான் ஆனால் அவங்க அம்மாவே பிடிச்சி திட்டி விட்டுட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு நீ தான் வேணும் உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுறேன் எங்க அம்மா பேச்சு கூட நான் கேட்கவே இல்லை எனக்கு உன்னோட லவ் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்க இதெல்லாம் பார்க்குற நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த லீடர் இருக்கா இல்லையா அவனுக்கு தெரிஞ்சிடுது சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா நம்ம ஹீரோ தான் வந்து அங்கே வீடியோ எடுத்தான்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி எனக்கு இந்தியாவில் எதிரி ஸோ அவன் வந்துட்டு அந்த என்னோட எதிரியோடைய பையன் தான் அவன் ஆக்சுவலி வந்துட்டு என்னோட எதிரியோடைய பையனையும் என்னோட எதிரியும் நீ அழிச்சுனா உனக்கு பல்க் அமௌண்ட் தரேன் வர வந்துட்டு இந்த ஸ்டெப் ஃபாதரை நல்லா ஏற்றி விட்டுறேன் ஸ்டெப் ஃபாதர் அவ்வளோ தானே ஆல்ரெடி 2 பேருமே நான் வந்துட்டு கொலை பண்ணணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் ஸ்டெப் ஃபாதர் கையில் எடுக்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா பார்த்துடுறாங்க நீ என் பையன் கூடயும் இருக்க ஹீரோ கூடயும் இருக்க நீ என்னதாமா உன்னுடைய பிரச்சனை நீ யாரதாமா லவ் பண்ணிட்டு இருக்க ஏமா இந்த மாதிரி அசிங்கமாக நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட ஹீரோக்கு கோவம் வந்துடுது ஏன் இந்த மாதிரி அவளை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க வந்து இந்த மாதிரி அம்மா ஏமா இந்த மாதிரி அவளை திட்டுறீங்க அவனை திட்டுங்கம்மா நான் அவளை லவ் பண்றேமா அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றா நீ அவளை லவ் பண்றியா அவகிட்டே இதை கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போவ ஹீரோயினும் போறாங்க இதனால செகண்ட் ஹீரோ கடுப்பாய் ஹீரோ அடிக்க வர ஹீரோ நகர்ந்துக்கிறான் ஆனா நம்ம ஹீரோ சும்மா சட்டையை தான் பிடிச்சான் அதுக்குள்ளே வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்துட்டு என் பையனை அடிச்சு உன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்து அடிச்சு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு வைக்கிறான் இதனால அவங்க அம்மாவும் வந்து ஹீரோ அடிச்சிடுறாங்க செகண்ட் ஹீரோ அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் இந்த மாதிரி என் பையன் கிட்ட இருந்து ஒழுங்கா விலகிருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்களுக்கு என்னன்னா இவங்க வந்துட்டு அடிச்சுட்டு வந்து ஹீரோவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க உங்ககிட்ட வந்துட்டு ஹீரோயின் இருக்கா காசு இருக்குது பணம் இருக்குது உங்க அப்பா இருக்காங்க ஆனா செகண்ட் ஹீரோ கிட்ட நான் மட்டும் தான்ப்பா இருக்கேன் அதனால தான்ப்பா நான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல உட்காந்து இவங்க அழுதுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்காக வந்துட்டு நீ எதுக்காக செகண்ட் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ற எனக்கு தெரியல பட் இருந்தாலும் வந்துட்டு நான் எப்பயுமே உங்க கூடவே இருப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இன்னும் வந்துட்டு யாரதான் இவங்க லவ் பண்றாங்க நமக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்துடுறான் அதை பார்த்துட்டு அவன் ஜெலஸ் அவன் இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு அவனுடைய ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு இவங்க சொத்தை மறுபடியும் ஹீரோயின் பேரில் மாற்ற போவ இந்த விஷயத்த மறுபடியும் ஹீரோ வந்துட்டு ஸ்டெப் ஃபாதர்காரன் கண்டுபிடிக்க மறுபடியும் இவங்களுக்கு ட்ரக்ஸை கொடுத்து இவங்களுக்கு என்ன பண்ணா இவங்களுடைய சைனை வாங்கிக்கிறான் டே எனக்கு ஒரு டவுட்டு ட்ரக்ஸை கொடுத்து நீயே தான் கையை பிடிச்சி சைன் போடுற அந்த சைனை நீயே போட்டிருக்கலாமேடா அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இப்போ அடுத்த சைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்களே அவங்க ஹீரோ கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி என் பையனோட வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடு நீ உங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து போன்னு சொல்ல உங்களுடைய பையன் சொல்றீங்க நானுமே உங்களோட பையன் தானமா என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா இத்தனை நாள் நான் உங்களை வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு திரும்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அது என் சின்ன பையன் மட்டும் தான் நீ உங்க அப்பா கூட இங்க வந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனசை நல்லா சுக்குநூறா உடைச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பார்க்க வர ஹீரோயின் பின்னாடி செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயம் தெரியுது அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே ஹீரோ கூட போயிட செகண்ட் ஹீரோக்கும் மறுபடியும் கஷ்டமாயிடுது அடே அவ உன்னை லவ் பண்ணலடா புரிச்சுக்கடா அப்படின்னு தான் நமக்கு இருக்கும் ஹீரோயின் அவங்க அம்மா போய் பார்க்குறாங்க ஹீரோ கூட செகண்ட் ஹீரோவா விடாம நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் வந்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோயினை பத்தியே நினைச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி மாறிட்டு இருந்தவன் இந்த மாதிரி அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் கிட்ட போயிட்டு அதாவது இவனுடைய அப்பா தான் அது அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இது வரை நான் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால இந்த பிசினஸ்லாம் விடுறேன்னு சொல்ல இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டு அவ்வளோ ஈஸியா உன்னால போயிட முடியுமா நீ அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாதுன்னு சொல்ல நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால தான் இந்த பிசினஸ் விட்டு போறேன்னு சொல்றேன்னு சொல்ல ஓ அப்படி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் தெரிஞ்சிருச்சு அது தன்னோட பையன் சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்றாரு மனுஷன் இப்போ என்ன உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணி தர மாப்ள ஆனா எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் எனக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காதுன்னா ஹீரோவை கொலை பண்ணும் அதனால ஒரு பிளானை போட்டு தரேன் ஹீரோ ஒரு இடத்துக்கு கூப்பிடு அவனை கொலை பண்ணிட்டு என் பொண்ணு நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோன்னே அவ்வளவுதான் செகண்ட் ஹீரோவும் இதை நம்பிக்கிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான் பட் ஆனா ஹீரோ செம்ம ஸ்மார்ட் கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் போன உடனே வந்துட்டு நான் ஹீரோயினை லவ் பண்ணேன் இந்த மாதிரி நீ வந்துட்டு
ஹீரோயினோட வந்துட்டு வாழ்க்கையில இருந்து விலகி போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும்டா கன்றாய் புச்சா நீ முதல்ல நீ வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க இல்லீகல் பிசினஸ்ல இருந்து வெளியே வடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தம்பிக்கு அட்வைஸை கொடுக்க இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்துட்டு வாய்க்கலப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பா ஸ்டெப் டாடோட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ மட்டும் ஷூட் பண்ணல, ஸ்டெப் டாடுக்கார நம்ம செகண்ட் ஹீரோவையும் கொலை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனையும் ஷூட் பண்ண சொல்லியிருக்க. ஹீரோ கண்டுபிடிச்சிடான் என்ன கொலை பண்றதுக்காக என்ன இங்க கூப்பிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மத்தவங்க கிட்ட வந்துட்டு ஃபைட் போட்டுட்டு இருக்க. ஸ்டெப் டாடோட ஆளு என்ன பண்றா செகண்ட் ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றா பாருங்க. கன் எடுத்து கரெக்டா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். என்னதா இருந்தாலும் தம்பி இல்லையா அவ்வளவுதான். இப்ப நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வந்து பாத்தீங்கன்னா அவன் கையில கன் எடுத்துக்கிட்டு ஸ்டெப் டாடு கிட்ட வந்து யோ என்னையா நீ என்ன வந்துட்டு கொலை பண்ண நீ ட்ரை பண்ணலன்னு சொல்ல உடனே ஸ்டெப் டாடுக்கார மாத்தி பேசுறான். நான் ஏன் உன்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க செகண்ட் ஹீரோட்ட பேசிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ நம்பவே மாட்டான்டா. உடனே இந்த ஸ்டெப் டாடுக்கார சத்தியமா நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல, இவன் தானே உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா இருன்னு சொல்லிட்டு ஸ்டெப் டாடுக்கார அவனுடைய ஆளையே நம்ம செகண்ட் ஹீரோ நம்பணுன்றதுக்காக ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்ட. செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே இவன் உண்மைதான் சொல்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்பிட்டான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா இவனுடைய அம்மா குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சாப்பிடுங்கம்மான்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும்டா நீ என்னமோ வந்துட்டு ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கல, நான் சொல்றேன் அம்மா சொல்றேன் இதுக்கப்புறம் நீ அவன் பின்னாடியே போக கூடாது, அவளை வந்துட்டு நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல செகண்ட் ஹீரோக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஆனா செகண்ட் ஹீரோ எப்படி இந்த ஸ்டெப் டாட் காரனால நமக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால இந்த ஸ்டெப் டாட் காரன் இருக்காங்க இவனுடைய இல்லீகல் பிசினஸ் பத்தி என்ன பண்ணா ஸ்டெப் டாடோடைய ஆஃபீஸ்ல போயிட்டு எல்லாத்தோடைய டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். கூட சேர்த்து இந்த ஹியூமன் டிராஃபிக் பண்றாங்க இல்லையா அதை பத்தி இந்த ஸ்டெப் டாடுக்காரன் அவனுடைய ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கோல நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றான் வாய்ஸ் ரெக்கார்டரும் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா வந்துட்டு இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் டாடுக்கார வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொத்தெல்லாம் என் பேருக்கு நான் மாத்திட்டேன், அதனால இதுக்கப்புறம் நீ உன்னோட பொண்ணு நான் சொல்றதுதான் கேட்கணும், இந்த மாதிரி ஹீரோயினை செகண்ட் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா கிட்ட வந்துட்டு ஸ்டெப் டாடுக்காரன் சொல்லிடுறான். கூடவே நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட நீ தாண்டா என்னோட மருமக பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் நல்லா வெறியேத்தி விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அம்மா உண்மையை சொல்லிடுறாங்க. நம்மளுடைய சொத்து முழுக்க அந்த ஸ்டெப் டாடுக்காரன் என்னோட ஹஸ்பண்ட் காரன் எடுத்துட்டா நீ சொன்னதெல்லாம் உண்மை நான் இப்பதான் நம்புறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு, நீ செகண்ட் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த கேப்ல வந்துட்டு நான் ஏதாவது லாயர் கிட்ட சொல்லி ஏதாவது பேசி நம்ம சொத்தை வாங்க முடியுமா இல்ல ஏதாவது வந்துட்டு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடுறேன்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்றாங்க. ஹீரோயினுடைய அம்மா நம்ம சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணுமா தயவு செஞ்சு ப்ளீஸ்மா அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறமா செகண்ட் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ ஆபீஸ்ல சிசிடிவி மூலமா வந்துட்டு கண்டுபிடிச்சிடாமல இருக்கு இந்த ஸ்டெப் டாடுக்காரன் செகண்ட் ஹீரோவுடைய கழுத்தெல்லாம் பிடிச்சி நெருக்கி வச்சுட்டு ஒரு தடவை நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு குட்டி பையனை வந்துட்டு தெரியாதனமா கொலை பண்ணி வந்துட்டு கடல்ல தூக்கி போட்டாலையும் அந்த வீடியோவை காமிச்சு நீ எனக்கு எதிராக வச்சிருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் இந்த வீடியோ டெலீட் பண்றேன், கூடவே சேர்த்து என் பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ எனக்கு கீழே இருந்துக்கோ ஓகேவான்னு சொல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயிர் தான் முக்கியம்னு நம்ம செகண்ட் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவன் இது வரைக்கும் ஸ்டெப் டாட் மூலமா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துறான். வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வந்துட்டு இருக்க ஸ்டெப் டாடுக்காரன் நீ ஹீரோயின் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நீ செகண்ட் ஹீரோ தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு ஏன்னா இந்த மாதிரி உங்க பொண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்க பொண்ணுடைய நல்லதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையான்னு சொல்ல ஹீரோயினுடைய அம்மா இல்ல என்னுடைய மருமக வந்துட்டு செகண்ட் ஹீரோ தான் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனாலும் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ நான் ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சவால் விட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கா கோவம் வருது பட் இருந்தாலும் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அவசரப்பட்டு நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா மாஃபியா கும்பல் தலைவனுடைய பையன் தான், நீ வந்துட்டு நான் சண்டை போடுறேன் நான் ஒரு ரவுடின்றதால என்ன வேணான்னு சொல்றேன், அவனுமே ஒரு ரவுடியோடைய பையன் தான் சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் இப்ப ஹீரோ மேல கோச்சிக்கிறாங்க. நீ வந்துட்டு ஒரு ரவுடியோட பையனா உங்க அப்பா வந்துட்டு மாஃபியா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ ஆமா அவர் அந்த மாதிரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கூடிய சீக்கிரத்துல எங்க அப்பா அந்த பிசினஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு சொல்ல ஹீரோயின் கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி மாஃபியா கும்பல சேர்ந்தவன் தான் அவனை வந்துட்டு நான் வந்துட்டு லவ் பண்றதே ஸ்டாப் பண்ணேன் ஆனா நீயும் இந்த மாதிரி ஆள்னா சோ இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ இருக்காத, நான் எங்க வந்துட்டு நானா சூஸ் பண்ண ஆளு உன்னை, நீ வந்துட்டு சரியில்லைன்னா எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் செகண்ட் ஹீரோவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா சோ நம்ம ஹீரோயினோட வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவனுடைய அம்மா கிட்ட சொல்ல இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பச்சி அண்ணனும் தம்பியும் அக்காவும் இல்லையா இதனால இவங்க அம்மா வேணாண்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்ல ஆனா கேட்கற மாதிரி இல்ல. உடனே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்க ஹீரோயினுடைய அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்க நான் ஏன் ஸ்டாப் பண்ணுன்றாங்க ஏன்னா இவங்களுக்கு முக்கியம் இவங்களுடைய சொத்து இல்லையா, எப்படியாவது வந்துட்டு அந்த வில்லன் கிட்ட இருந்து சொத்தை வாங்கணும்னா செகண்ட் ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்க அதுல புடிவாதமா இருக்க. செகண்ட் ஹீரோட்டையும் வந்து பேசுறாங்க ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட போட்டோ வச்சுக்கிட்டு ஹீரோயினை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஒரு பொய் சொன்னதுனால நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு செகண்ட் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டாங்க.
எல்லார்கிட்டயும் பேசி முடிச்சுட்டு வந்து ஹீரோ கிட்டே வந்து ஹெல்ப் கேக்குறாங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுப்பா, ப்ளீஸ்பா, உன்னோட தம்பி நீ காப்பாத்து, எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள போற மாதிரி வந்துட்டு உன் தம்பியை விட்டுடாதன்னு சொல்ல ஹீரோ இப்பதான் உங்களுக்கு தெரியுதா நான் உங்க பையன், அதுக்கப்புறம் அவன் என்னோட தம்பின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் உங்களுடைய பாசத்துக்காக நான் ஏங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் கிடையாது, எப்படியாவது கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி இது என்னோட ரெக்வஸ்ட்பா ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சி கெஞ்சி அழுது கேக்குறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அவனோட லவ் பண்ற பொண்ணை வந்துட்டு அழுதாலே ஹீரோ தாங்க மாட்டான், அம்மா அழுதவனே ஹீரோ தாங்குவானா என்ன? அவ்வளவுதான் ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸும் பண்ணி கொடுத்தனா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேண்டா வெறுப்போட வந்து பாத்தீங்கன்னா அந்த வெட்டிங்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா, செகண்ட் ஹீரோவும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்ததா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்க கோவத்தில் தான் செகண்ட் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்க அம்மா சொன்னதுனால. சோ ஆனாலும் நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் உன்னோட மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துருன்னு சொல்ல அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா செகண்ட் ஹீரோ வந்து என்னப்பா இங்க வந்திருக்க, சரி ஓகே கல்யாணத்துக்கு வந்துரு, ஓகேவா, மறந்துடாத கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் வரமாட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, தயவு செஞ்சு என் கூட வந்துருன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் உன் கூட வரமாட்டேன், நீ ஒரு மாஃபியா கேங் தலைவனோட பையன்றது என்கிட்ட இருந்து நீ மறைச்ச இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல நீ தயவு செஞ்சு வந்துட்டு என் மேல இருக்க கோவத்துல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் செகண்ட் ஹீரோ பிடிச்சுதான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து அழுதுகிட்டே போயிட்டான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் அழுகுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு என்னன்னா ஹீரோ மேல ஒரு கோவம், அதனாலதான் அவங்க அம்மா சொன்ன மாதிரி செகண்ட் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு கனவெல்லாம் காமிட்டு இருக்கான். அவனால முடியல, ஏன்னா ஹீரோயின் வர ஹீரோ முன்னாடியே வர கிஸ் பண்ணிட்டாங்களே, அவ்வளவுதான் ஹீரோ உடஞ்சே போயிட்டான். இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுடைய மேரேஜ், செகண்ட் ஹீரோ செம்மையா ரெடி ஆயிட்டு வர, ஆனா ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாலே அப்போ கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ அவனுடைய பாடி கார்ட்ஸை வச்சு நம்ம செகண்ட் ஹீரோவை கடத்திடுறான். அதாவது இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு மாஃபியா கேங் தலைவனுடைய பையன்றதை தவிர்த்து ஹீரோ மேல உன்னால ஏதாவது ஒரு குத்தம் சொல்லவே முடியுமா, நீ அவனை தானே லவ் பண்ற, அப்புறமும் ஏன் நீ உங்க அம்மா சொல்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ற, சொத்து சொகம்லாம் எதுவுமே நீ ஆசைப்படாத, நீ போய் ஹீரோ கிட்டே போன்னு சொல்ல ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. அடிச்சா நான் வந்துட்டு கோவத்துல தப்பான முடிவு எடுத்துறேன், கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ நம்ம செகண்ட் ஹீரோவை கடத்தி கூட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்க வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணா கன்னாலே நம்ம செகண்ட் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ வந்துட்டு இன்டர்நெட்ல வைரல் ஆக்கி விட்டுறாங்க. இந்த வீடியோவை ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறாங்க. ஹீரோடைய முகம் தெரியல, பட் ஹீரோடைய சட்டை நல்லா தெரியுது. ஹீரோடைய கன்னு கூட சேர்த்து நம்ம செகண்ட் ஹீரோடைய டெட் பாடியும் ஹீரோடைய ஆட்கள் அந்த பாடி கார்டு இருக்காங்க இல்லையா அவங்க எரிச்சிடுறாங்க போல இருக்கு. இதெல்லாம் வீடியோவா வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட அவ்வளவுதான் ஹீரோ கிட்ட வந்து நானே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலான்னு இருந்தேன், நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஏன்டா செகண்ட் ஹீரோவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வந்துட்டு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அங்க ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். உண்மையாவே கொலை பண்ணிட்டானா என்ன ஏதுன்னு தெரியல. ஹீரோயின் இப்ப அந்த வீடியோ காமிச்சு நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, உன்னோட முகம் தெரியலனாலும் ஆனா உன்னுடைய சட்டை உன்னோட கண்ணு இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய அம்மாவும் வந்து கல்யாணத்தை தானடா ஸ்டாப் பண்ண சொன்ன, என் பையனை ஏன்டா கொலை பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு செம்மாடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா செம்ம கோவம் வருது. இப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொன்னீங்க, நான் தான் பண்ணிட்டேன்லன்னு சொல்ல அதுக்கு என் பையனை நீ கொலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இங்க வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு பழி வாங்கி தீருவேன், செகண்ட் ஹீரோ பாவமா அவன் என்ன லவ் பண்ணதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணவே இல்லமான்னு சொல்ல கரெக்டா ஸ்டெப் டாடுக்கார வந்து ஆமா ஆமா உன்னை லவ் பண்ணதை தவிர்த்து அவன் வேற எதுவும் பண்ணவே இல்லை, அவனை நான் தான் வந்துட்டு மாஃபியா கேங்கோடைய தலைவன் ஆக்கினேன், இப்போ வந்துட்டு உங்க ரெண்டு பேரையுமே நான் வந்துட்டு சுட்டு தள்ள போறேன், நீங்க ரெண்டு பேருமே செத்துருங்க, சொத்து எல்லாமே மொத்தமா என் கையில வந்துரும்னு சொல்ல இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல கோவத்துல இருந்தாங்க. ஆனா ஹீரோயினுடைய அம்மா நீங்க இருந்து போயிடு இந்தால நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு இப்ப அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஹீரோக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, எங்க அம்மா வந்துட்டு சுடுறதுக்காக இந்த ஸ்டெப் டாடுக்காரன் வரான்னு சொன்னோன்னே ஹீரோ கரெக்டா வந்துட்டு ஹீரோயினையும் உங்க அம்மாவையும் காப்பாத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு வந்துடா. என்னடா நியாயம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஹீரோ மேல கோவமா, ஆனா ஹீரோ கிட்ட ஹெல்ப் மட்டும் கேட்பாங்களாம். இப்ப ஹீரோ என்ன பண்ணா என்னுடைய வீட்டுக்கு என் கூட வந்துருங்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோடைய அந்த இது கேக்குறாங்க, சாம்பல் கேக்குறாங்க சாமி கும்பிடுறதுக்காக. ஆனா ஹீரோ வந்துட்டு எதுக்கு நான் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் சீன்ல தப்பிச்சு போன ஹீரோயினையும் ஹீரோயினுடைய அம்மாவையும் இந்த ஸ்டெப் டாடுக்காரன் அவனுடைய ஆளு கிட்ட சொல்லி போட்டு தள்ள சொல்றான். ஏன்னா அப்பதானே சொத்து முழுக்க அவர் பேருக்கு போகும், இல்லனா வாரிசு ஏதாவது இருந்தா வாரிசு பேர்ல போயிடும் இல்லையா, அதனால அவங்கள போட்டு தள்ள சொல்ல இங்க வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான் அவனுடைய அம்மாவை ஒரு சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துறான். ஏன்னா ஸ்டெப் டாட் மூலியமா நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் சொல்லிட்டு, அதாவது அவனுடைய அம்மா தான் ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் சொல்லிட்டு சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோடைய பாடி கார்டு நம்ம செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு வரான். என்னடா இது அப்ப செகண்ட் ஹீரோ சாகலையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சாகல, ஹீரோ
கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக வேணும்னு நம்ம ஹீரோயின் நம்பணுன்றதுக்காக தான் வேற ஒரு டெட் பாடியை பிடிச்சி அடிச்சிருப்பான். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னு ஹீரோவுடைய பாடி கார்டு ஹீரோ கிட்ட சொல்ல இதை நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்ப ஹீரோ வீட்டுல தானே இருக்காங்க. சோ இப்ப செகண்ட் ஹீரோயினுக்கா செம்ம ஷாக் ஆகுது. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ கல்யாணத்துக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக என்ன கடத்திட்டாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ செகண்ட் ஹீரோடைய அம்மா பிடிச்சி பொழிச்சுன்னு அறையிறாங்க. அவனை பத்தி தப்பா பேசாத, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணா, நான் தாண்டா அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அவங்க மேல பழியை தூக்கி போட்டுக்க ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அந்த சேஃப் ஹவுஸ்க்கு வராங்க. செகண்ட் ஹீரோ உயிரோட பார்த்தோன்னே ஹீரோனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஹக் பண்ணிக்கிட்டு நீ உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்ல செகண்ட் ஹீரோ ஆமா அன்னைக்கு அவன் என்ன ஷூட் பண்ணல, பக்கத்துல தான் ஷூட் பண்ணா, ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னை வச்சு கேம்ல அண்ணா, ஆனா இப்ப வந்துட்டு என்னையும் எங்க அம்மாவையும் வேற ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா வந்துட்டு அவனோட பாடி கார்டு கிட்ட பேசிட்டு இருந்தான். அதை நான் கேட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து உடம்பு சரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மாவையும் வேற ஒரு ஊருக்கு அவனை கூட்டிட்டு போய் விடுறதா இருக்கும் போல இருக்கு. இப்ப ஹீரோ செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சு ஹீரோவை அவங்க கூட இருக்க வச்சுட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா அந்த ஸ்டெப் டாடோடைய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டெப் டாட் கிட்டே கொடுத்துட்டான். ஆனா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும் ஹீரோயின் கிட்ட அனுப்பி வைக்க ஹீரோயின் அதை அவங்க அம்மா கிட்ட காமிச்சு அம்மா இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு அவன் மேல நம்ம கேஸ போடலாமா, நம்ம சொத்தெல்லாம் நமக்கு வந்துருவோம்லமான்னு சொல்லிட்டு லூஸ் தனமா சொல்ல ஏண்டி அவன் ஒரு பெரிய கேங் லீடரா இருக்கான், இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்துட்டு ஒரு ஜுஜுபி மேட்ரு இரு, இதை வச்சு நம்ம ஒரு சொத்தை மட்டுமாவது நம்மளால வாங்க முடியுதா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை ஸ்டெப் டாட் இருக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி உன்னோட வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு, நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்றதெல்லாம் இருக்கு, எங்க சொத்தை எங்க கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்ல அந்த ஆள் வந்துட்டு ஓ என்ன நீங்க மிரட்டுறீங்களா, இருங்க உங்களை என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரு ஹீரோயின் மேலையும் ஹீரோயினோட அம்மா மேலையும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கோவம் ஆயிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா, அதாவது ஊருக்கு கொண்டு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா செகண்ட் ஹீரோவை காணோம். ஹீரோயின் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன். இந்த ஸ்டெப் டாடோட ஆள் என்ன பண்ணா ஹீரோயினை கடத்திடுறான், அவ்வளவுதான். அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டிட்டு போயிட செகண்ட் ஹீரோ எங்க வீட்டுல இல்லாம போனானா ஹீரோயினை பக்கத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா ஹீரோயினோட போனு கீழே கிடக்கு, பேக் கீழே கிடக்கு, ஒரு செப்பல் ஒரு பக்கம் கிடக்கு, இன்னொரு செப்பல் இன்னொரு பக்கம் கிடக்கு. அவ்வளவுதான். செகண்ட் ஹீரோ என்ன ஆச்சு ஹீரோயினுக்குன்னு சொல்லி ஷாக் ஆவேன். ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஸ்டெப் டாடுக்காரன் உன் பொண்ணை நான் கடத்தி வச்சிருக்கேன், அவளை கொலை பண்ணிடுவேன், அதனால அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனா வீட்டுல வச்சில்ல நம்ம ஹீரோயினை இவரோட ஆளுக்கு கால் பண்ணி ஹீரோயினுடைய அம்மா வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள அங்க பிடிச்சி வைன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு சொல்லிட இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா வீட்டுக்கு வந்தா அந்த ஸ்டெப் டாடோட ஆள் என்ன பண்ணா ஹீரோயினுடைய அம்மாவை வீட்லயே வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். இங்க ஹீரோயின் கிட்ட உன்னை அனுபவிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அனுபவிக்க முடியல, ஆனா இப்ப நான் உன்னை சாகடிக்க போறேன், கூடவே சேர்த்து உன்னுடைய 2 லவர்ஸான ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் சாக போறான்னு சொல்ல ஸ்டெப் டாடுக்காரனுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம செகண்ட் ஹீரோ உயிரோடு தான் இருக்கான்னு. செகண்ட் ஹீரோக்கும் கால் பண்ணி கூப்பிட செகண்ட் ஹீரோ வந்துட்டு அங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்லிட்டான் ஹீரோயினை கடத்திட்டாங்கன்னு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஸ்டெப் டாடையும் ஸ்டெப் டாடோடைய ஆளுங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அங்கிருந்து அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்தி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் ஹீரோ பார்த்து சாரி கேக்குறாங்க, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை தான் அங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, ஸ்டெப் டாடுக்காரன் போட்டு நான் அவங்களுடைய ஒய்ஃப் அதாவது வந்துட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க. அன்னைக்கு நானே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீ செகண்ட் ஹீரோவை கொண்டுட்டு நினைச்சுதான் உன் மேல நான் இத்தனை நாள் கோவத்துல இருந்தேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சாரி கேட்க கூடவே எங்க அம்மாவையும் தயவு செஞ்சு ப்ளீஸ் காப்பாத்து அப்படின்னு சொல்ல ஹீரோ ப்ராமிஸ் பண்றான் கண்டிப்பா உங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன்னு சொல்ல. ஆனா இந்த முந்திரி குட்டை செகண்ட் ஹீரோ இருக்கா இல்லையா ஹீரோயினோட மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ கிட்டே சொல்லாம லூஸ் மாதிரி செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா அந்த ஸ்டெப் டாட் கிட்ட வந்துடுறான் ஹீரோயினோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக. இங்க வந்துட்டு சேஃப் ஹவுஸ்ல ஹீரோடைய அப்பா வந்துடுறாப்ல, இந்த மாதிரி என் பையன் கிட்ட இருந்து விலகிருன்னு சொன்னா எங்க சேஃப் ஹவுஸ்ல நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கேட்க இது வரைக்கும் நான் என் பையனை வந்துட்டு விலகிருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் என்னால முடியாது, என் பையன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா சொல்ல என்ன வந்துட்டு உரிமையில நீ சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு இல்லைன்னா ஒரு 2வது பையனை கொண்டுடுவேன்னு சொல்ல எப்படி அவனுக்கு இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு மனசு வருது, அவனை வந்துட்டு கொஞ்ச நாள் நீ வளர்த்தல அவன் மேல உனக்கு கொஞ்சம் கூடமா பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்க அவருக்கு லைட்டா மனசு மாறுது. இங்க ஸ்டெப் டாடுக்காரங்கிட்ட நம்ம செகண்ட் ஹீரோ மாட்டிக்கிறாப்ல, செகண்ட் ஹீரோடைய காலிலே வந்துட்டு ஸ்டெப் டாடுக்காரன் ஷூட் பண்ணிடுறான், அவனால சுத்தமா நகர கூட முடியல, கரெக்டா கண்ணை வச்சு ஷூட் பண்ண சரியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோடைய பாடி கார்டு இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க ஹீரோயினுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஹீரோயினுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு அந்த ஸ்டெப் டாடோடைய ஆளுங்களை வந்துட்டு ஹீரோடைய பாடி கார்டு ஷூட் பண்ணி ஹீரோயினுடைய அம்மாவையும் காப்பாத்திடுறாங்க. சோ இவங்க ஒரு இடத்துல சேஃப் ஆயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா அந்த ஸ்டெப் டாட் இடத்துக்கு தான் தன்னோட தம்பி போயிருப்பான்னு. ஹீரோ அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு தன்னோட தம்பியை காப்பாத்தலான்னு போவ கரெக்டா இந்த ஸ்டெப் டாட் காரன் என்ன பண்ணா செகண்ட் ஹீரோவை கையில வச்சுக்கிட்டு பணைய கைதியா வச்சுக்கிட்டு உன்
கையில இருக்க கண்ணை கீழே போடு இல்லனா இவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்ல ஹீரோவும் கண்ணை கீழே வைக்கிறான் பாருங்க. ஸ்டெப் டாடுக்காரன் கரெக்டா ஹீரோவை ஷூட் பண்ண இப்ப நம்ம ஸ்டெப் டாட யாரோ ஷூட் பண்ற மாதிரி இருக்கு, இது யாரா புதுசா அப்படின்னு பார்த்தா ஹீரோவுடைய அப்பா வந்துட்டாப்ல. அவ்வளவுதான் அவன் ஆளுடைய கையை ஷூட் பண்ண அதுக்குள்ளே வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மாவும் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, என் பையனை விட்டு, அது உன்னோட பையன் தானே அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம செகண்ட் ஹீரோக்கும் சரி ஹீரோக்கும் சரி செம்ம ஷாக் ஆகுது. இவன் என்ன பண்ண இந்த ஸ்டெப் டாடுக்காரன் இவனோட பையன் எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு சொத்து தான் முக்கியம், எனக்கு இந்த பாசம் எல்லாம் சுத்தமா கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா இப்பதான் அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறான். எதனால அப்பா தன்னோட அம்மா கிட்டையும் தன்னோட தம்பியும் வந்துட்டு பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாருன்னு புரிஞ்சுக்க ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட கண்ணை காமிக்கிறான், கீழே குனிடான்னு சொல்லி. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம செகண்ட் ஹீரோ டக்குன்னு கீழே குனிஞ்சு அவங்க அம்மா கிட்ட ஓடி வர ஹீரோவும் ஹீரோவுடைய அப்பாவும் ஸ்டெப் டாடை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஆள் சாகரப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அம்மாவை ஷூட் பண்ண வர ஹீரோ நடுவுல போய் பூந்துக்கிறான். ஹீரோக்கு தான் வந்துட்டு கோலி விழுது, அதாவது இந்த குண்டு அடிப்படுது. அதை பார்த்துட்டு ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவுடைய அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் டாடுக்காரனை கன்னெல்லாம் எடுத்து சர்ற மாதிரியா சுட்டு தள்ள அந்த ஆள் அப்படியே ஸ்பாட் அவுட் ஆகிறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு 2 புல்லட் பட்டுருச்சு ஆல்ரெடி. ஒன்னு அந்த ஸ்டெப் டாடுக்காரன் சுட்டான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே ஸ்டெப் டாடுக்காரன் மறுபடியும் அவங்க அம்மாவை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக ஹீரோவே போயிட்டு அந்த குண்டடிப்பட இப்ப ஹீரோவுடைய அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுப்பா, நான் இந்த மாதிரி அஃபேர்ல இருந்தா அந்த ஆள் கூட இது அந்த ஆளோட பையன் தான்ப்பா, இருந்தாலும் நீ வந்துட்டு காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவனுடைய தம்பி கையை எடுத்து கொடுக்க இப்படியே ஒரு 3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோடைய அந்த சின்ன வயசு வீட்டுல இவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமா நான் அந்த ஆள் கூட அஃபேர்ல இருந்தேன், அதுல பிறந்தவன் தான் செகண்ட் ஹீரோ, பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த உண்மை தெரிஞ்சு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லை, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டையும் சாரி கேட்குறாங்க. மறுபடியும் உங்களுடைய ஃபேமிலி ஒன்னா சேர மறுபடியும் நம்ம ஹீரோவும் சரி செகண்ட் ஹீரோவும் சரி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே புரிஞ்சிடுது. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் தன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ கிட்ட சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இந்த துறவி ஆவாங்க இல்லையா மாங்க்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ போயிட ஹீரோயினும் ஹீரோ தேடி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண செகண்ட் ஹீரோ துறவி ஆவறதுக்காக கோயிலுக்கு கிளம்ப. இத்தோட இந்த ஜாமா முடியுது.